நாம என்ன பண்ணோம், how to consolidate multiple sheets பத்தி பார்த்தோம். இப்போ நீங்க காலையில டவுன்லோட் பண்ண அதே ஃபோல்டர்ல இன்னொரு ஃபோல்டருக்கு பாருங்க, இன்னொரு சப் ஃபோல்டர் 11 10 வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம் எம்ப்ளாயி டேட்டா. இப்போ 11 ஒரு ஃபைல் இருக்கு பாருங்க, ஒரு ஃபோல்டர். அந்த ஃபோல்டருக்குள்ள போனீங்கன்னா ஒரு 4-5 ஃபைல்ஸ் இருக்கு. 2020, 2021, 2022, 2023, 2024 ஒரு 4-5 ஃபைல் இருக்கும். ஒரு ஃபைலை சும்மா ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். அது ஓப்பன் அ ஃபைல். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் 2020ல் ஆர்டர் ஐடி, ரீஜனு, ஆர்டர் டேட்டு, ஆர்டர் அமௌண்ட் ஒரு 4 காலம் இருக்கு. இதே மாதிரி அடுத்த ஃபைலையும் நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். அதில் ஓப்பன் அனதர் ஃபைல் ஆல்சோ. ஆர்டர் 2021 ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அங்கேயும் வி ஹாவ் சம் காலம்ஸ். அதில் ஆர்டர் ஐடி, ரீஜனு, ஆர்டர் டேட்டு, ஆர்டர் அமௌண்ட்டுன்னு இருக்குது பக்கா. ஸோ இதே மாதிரி தான் 5 ஃபைல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 5 ஃபைலையும் கம்பைன் பண்ணி, இந்த 5 ஃபைலையும் கம்பைன் பண்ணி ஒரே ஃபைலாக மாற்ற போகிறோம். முதல்ல ஷீட்டை கம்பைன் பண்ணோம், இப்போ ஃபைலை கம்பைன் பண்ணி ஒரே ஃபைலாக மாற்ற போகிறோம். ஓகே, ஞாபகம் வச்சுங்க, இது எக்ஸல் ஃபைல் கிடையாது, இது வந்து சிஎஸ்வி ஃபைல். இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்வி, கமா செப்பரேட்டட் வேல்யூ. நீங்கள் எஸ்ஏபி, இஆர்பி, ஆரக்கிள் ஏதாவதுலேருந்து டவுன்லோட் பண்ணும்போது உங்கள் ஃபைல் சிஎஸ்வியாக தான் இருக்கும். ஏன் சிஎஸ்வியாக கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் எங்கே வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். சிஎஸ்வியாக இருந்தால் எக்ஸலில் ஓப்பன் பண்ணிக்கலாம், வேர்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம், ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஃபைலை நீங்கள் எப்படி வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபைல் எங்ககிட்ட எக்ஸல் சாஃப்ட்வேரே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி யூ கேன் ஓப்பன் வித் அப்படின்னு கொடுத்து நோட் பேடில் கூட ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த ஃபைலை. ஏன்னா சிஎஸ்வின்றதுனால நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் எங்கே வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதான் சிஎஸ்வியோடைய அட்வான்டேஜ். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த ஃபைல்ஸு சிஎஸ்வியாக கொடுக்குறாங்க. இதுவும் சிஎஸ்வி ஃபைல் தான். ஸோ இப்போ இந்த 5 ஃபைலையும் கம்பைன் பண்ணி ஒரே ஃபைலாக நம்ம மாற்ற போகிறோம். ஓகே, ஓப்பன் எக்ஸல் ஃபைல். ஒரு தனியாக ஒரு எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணிப்போம். லெட் அஸ் ஓப்பன் செப்பரேட் எக்ஸல் ஃபைல். பிளாங்க் ஒர்க் புக், தனியாக ஒரு ஒர்க் புக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இல்லை ஓப்பன் பிளாங்க் ஒர்க் புக், தனி ஃபைல், புது ஃபைலு. வழக்கம் போல் டேட்டாவுக்கு போகிறோம். கெட் டேட்டா, ஞாபகம் வச்சிங்க, அது சிஎஸ்வி ஃபைலாக இருக்கலாம், எக்ஸல் ஃபைலாக இருக்கலாம், டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கலாம். எனக்கு கம்பைன் பண்ணணும். கெட் டேட்டா ஃப்ரம் ஃபைல். இதில் எதில் போகணும்னு நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். டெக்ஸ்ட் சிஎஸ்வி இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, அந்த ஃபோல்டருக்கு நான் போகிறேன். ஐ வில் கோ டு தட் ஃபோல்டர் அண்ட் ஐ எம் ட்ரையிங் டு செலக்ட் தட் ஃபைல். என்னால் செலக்ட் பண்ண முடியல. இங்கே பாருங்களேன், ஒரு ஃபைல் தான் செலக்ட். கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன், ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன், என்னால் செலக்ட் பண்ணவே முடியலை. ஸோ எஸ், நீங்கள் என்ன பண்ணணும், கெட் டேட்டாவில் போயிட்டு ஃப்ரம் ஃபைலில் போயிட்டு ஃப்ரம் ஃபோல்டர்னு போடும். ஃப்ரம் ஃபோல்டர், ஃபைல் கிடையாது, ஃபோல்டர். எந்த ஃபோல்டரோ அந்த ஃபோல்டருக்கு போயிடு. ஃப்ரம் ஃபோல்டர், எந்த ஃபோல்டர், அந்த 11 ஆர்டர்ஸ், அதான் ஃபோல்டருடைய பேர். ஸோ கெட் டேட்டாவில் போயிட்டு ஃப்ரம் ஃபைலில் போயிட்டு ஃப்ரம் ஃபோல்டர், அந்த ஃபோல்டர் நேமை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோல்டர் நேம் வந்து 11 ஆர்டர்ஸ். ஓப்பன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெறும் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, போதும். ஓப்பன். இப்போ எனக்கு 4 ஆப்ஷன் வருது பாருங்க. கம்பைன், லோடு, டிரான்ஸ்ஃபார்ம், கேன்சல். நான் எதை செலக்ட் பண்ணலாம்? இதை கம்பைன் பண்ணலாமா, லோட் பண்ணலாமா, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாமா? கம்பைன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம். பட் என்னோட சஜஷன் என்னன்னா, எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு பவர் கொரி மூலமாக பண்ணுங்க, அதான் பெட்டர். கம்பைன் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணால் சரியாக வருமானு சொல்ல முடியும். எரர் வந்துச்சுன்னா ப்ராப்ளம். எப்பயுமே பவர் கொரி மூலமாக தான் எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க. என்னோட சஜஷன் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா தான். நேற்று மார்னிங்லேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். டிரான்ஸ்ஃபார்ம் ஆல்வேஸ் ஐ வில் கோ வித் டிரான்ஸ்ஃபார்ம். என்னோட சஜஷன் டிரான்ஸ்ஃபார்ம் தான். டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. இப்போ பாருங்க, பவர் கொரிக்கு வந்துட்டோம். ஃபோல்டர் செலக்ட் பண்ணியாச்சு, டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு போயிட்டு பவர் கொரிக்கு வந்துட்டோம். இங்கே அங்கே இருக்க ஃபைல் எல்லாம் லிஸ்ட் ஆகுது. ஆர்டர் 2020, 21, 22, 23, 24 எல்லாமே சிஎஸ்வி ஃபைல். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இங்கே சிஎஸ்வி இருக்குது, இது கீழே டெக்ஸ்ட் இருக்குது, இது கீழே எக்ஸல் இருக்குது, இது கீழே பிடிஎஃப் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஃபைல் இருக்குன்னு வச்சிங்களேன். பட் எனக்கு என்ன வேணும், சிஎஸ்வியை மட்டும்தான் கம்பைன் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ்டென்ஷன் ஒரு ஏரியா இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு சிஎஸ்வியை மட்டும் டிக் அடிச்சிருக்கு. இங்கே வெறும் சிஎஸ்வி இருக்குது, பிரச்சனை இல்லை.
பட் சில இடத்துல சிஎஸ்வி இருக்கலாம், டெக்ஸ்ட் இருக்கலாம், பிடிஎஃப் இருக்கலாம், எக்ஸல் இருக்கலாம், பிக்சர் இருக்கலாம், ஜேபேக் இருக்கலாம். எது இருந்தாலும் எனக்கு சிஎஸ்வியை மட்டும்தான் கம்பைன் பண்ணால் இங்கே வந்து சிஎஸ்வின்றதை மட்டும் தான் டிக் அடிக்கும். ஸோ அந்த சிஎஸ்வியை மட்டும் நான் டிக் பண்ணி ஆல்ரெடி அது செலக்ட் ஆகிதான் என்ன இங்கே ஒரு சிஎஸ்வி தான் இருக்கு. இன்னொரு ஸ்டெப்பு சார், அடுத்து போலாமா சார்? எனி ப்ராப்ளம் சார்? டவுட்டா இருந்தா கேளுங்க, நான் ரிப்பீட் பண்றேன். நீங்க அதுக்குள்ள டிஸ்கஸ் பண்றதுனால தான் லேட் ஆகுது. இப்போ இதெல்லாம் கம்பைன் பண்ண போறோம். ரெண்டு மெத்தட் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட், ஹோம் டேபுக்கு போனா கம்பைன் ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி என்னோட சிஸ்டம்ல இந்த கம்பைன் ஃபைல் டீஆக்டிவேட் ஆயிருக்கு, கிரே அவுட் ஆயிருக்கு. ஏன் கிரே அவுட் ஆயிருக்குன்னா, நான் இந்த கர்சரை இந்த இடத்துல இருந்து வெளியில எங்கேயோ கொண்டு வந்து வச்சுட்டேன். அதான் பிரச்சனையே. இங்கேயே கர்சர் இருந்துச்சுன்னா இது ஆக்டிவேட் ஆயிருக்கும். நான் வேற எங்கேயோ வச்சதுனால தான் ப்ராப்ளம். இல்லை நீங்க இங்கேயே போய் மேலே கரெக்டாக மேலே கிளிக் பண்ணுங்க. நடுவில் போய் இந்த ஹேண்ட் ஓவர் சிம்பிள்லாம் வந்தால் கிளிக் பண்ணாதீங்க, நிறைய எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துடும். ஜாக்கிரதை. ஒன்று இங்கே மேலே கிளிக் பண்ணுங்க, இல்லை எனக்கு இங்கே மேலே கிளிக் பண்ணால் தெரியாமல் தப்பாக கிளிக் பண்ணிடும் அப்படின்னு பயம் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு மெத்தட் இருக்கு. அதே கண்டென்ட்ல இங்கே ஒரு டபுள் ஆரோ ஒன்று இருக்கு பாருங்க. டபுள் ஆரோ, ரெண்டு டவுன் ஆரோ போட்ட மாதிரி இருக்கு. இல்லை இங்கே போனீங்கனாலும் கம்பைன்லையும் அதே டவுன் ஆரோ, ரெண்டு டவுன் ஆரோ தான் இருக்கு. ஆர் இந்த டவுன் ஆரோ, எது பண்ணாலும் ஓகே தான். இந்த ரெண்டு டவுன் ஆரோவை கிளிக் பண்ணுங்க. ரெண்டு டவுன் ஆரோ கிளிக் பண்ணுங்க. எவாலுவேட் பண்ணோம். இட் வில் எவாலுவேட் இட் அண்ட் இட் வில் ஷோ யூ த ப்ரிவ்யூ. அந்த ஃபைலோட ப்ரிவ்யூ, அந்த ஃபைல் என்ன இருக்கு, என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு ப்ரிவ்யூ காமிக்கும். உங்களுக்கு ப்ரிவ்யூ பார்த்துக்குங்க. வழக்கமாக காலம் குவாலிட்டி எத்தனை ஃபைல் எத்தனை ரோல செக் பண்ணணும்னா 1000 ரோவை செக் பண்ணும். பட் இங்கே மட்டும் இட் வில் நாட் செக் வித் 1000 ரோஸ், இட் வில் செக் ஒன்லி வித் 200 ரோஸ். இங்கே இருக்கு பாருங்க, வெறும் 200 ரோஸ்ல தான் செக் பண்ணி பார்க்கும். ஃபைன் தான். இல்லை நீங்கள் மொத்த டேட்டாவையும் செக் பண்ணி பார்க்கணும்னா பண்ணிக்கிங்க, பேஸ்ட் ஆன் த என்டையர் டேட்டா செட். அது உங்கள் இஷ்டம் தான். 200 ரோஸே ஓகே. ஸ்கிப் வித் எரர், ப்ளீஸ் டு நாட் செலக்ட் இட். ஏதாவது ஒரு ஃபைலில் ஏதோ எரர் இருந்துச்சுன்னா அந்த ஃபைலையே ஸ்கிப் பண்ணிடும். இப்போ 4 ஃபைல் இருக்கு, ஏதோ ஒரு ஃபைலில் ஏதோ ஒரு எரர் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு ரோல ஒரு செல்லில் எரர் இருந்தாலும் அந்த ஃபைலையே அது இம்போர்ட்டே பண்ணாம விட்டுரும். ஆனால் எரர் இருந்தால் எரர் காமிங்க. அதுக்கு தான் பவர் கொரி இருக்கு. எரர் இருந்தால் எரரை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம பவர் கொரி யூஸ் பண்ணுறோம். அதனால எரர் இருந்தால் எரரை காமிக்கிட்டோம். ஸோ டிக் பண்ணாதீங்க, அவ்வளோதான். ஓகே, தட்ஸ் ஆல். வேற ஒரு ஸ்டெப்பும் கிடையாது. ஓகே தான். இப்போ கொஞ்சம் எவாலுவேட் பண்ணி எல்லா ஃபைலையும் கம்பைன் பண்ணி ஒரே ஃபைலாக மாற்றிடுச்சு பாருங்க. எல்லா ஃபைலும் ஒரே ஃபைலாக மாறி இருக்கு. எப்படி செக் பண்ணி பார்க்கலாம்? கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை அப்படி ஸ்க்ரால் பண்ண கஷ்டமா இருக்கா, சோர்ஸ் நேம்ல போய் இந்த ஃபில்டர் பட்டன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணா 2 ஃபைல் தான் காமிக்குது. ஏன்னா அங்கே 1000க்கு மேலே ரெக்கார்டு இருக்கு. எல்லா ஃபைலையும் பார்க்கணும்னா லோடு மோர் கொடுங்க. 2020, 2021, 2022, 23, 24 5 ஃபைலும் சேர்ந்து ஒரே ஃபைலா மாறியாச்சு. எல்லா 5 ஃபைலும் சேர்ந்து ஒரே ஃபைலா மாறிச்சு. நம்ம ஒரே ஒரு பட்டனை தான் கிளிக் பண்ணோம், அந்த டபுள் ஏரோ, வேற ஒன்றும் பண்ணல. பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம், எல்லாம் கம்பைன் ஆயிடுச்சு. இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் இருக்கு, பார்த்தோம். ஒன்றும் பண்ணணும்.
First 1000 process. Okay. இப்போ மெயின் அட்வான்டேஜ் இதை வச்சு ஒரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணி பார்த்துருவோம். பவர் கொரிக்கு விட்டு எக்ஸலுக்கு போயிடலாம். ஹோம் டேப்ல போயிட்டு க்ளோஸ் அண்ட் லோடு, க்ளோஸ் அண்ட் லோடு 2, க்ளோஸ் அண்ட் லோட், க்ளோஸ் அண்ட் லோடு 2. ஒன்லி கிரியேட் கனெக்ஷன், ஆட் டேட்டா டு டேட்டா மாடல். ஒன்லி கிரியேட் கனெக்ஷன், ஆட் டேட்டா டு டேட்டா மாடல். வழக்கம் போல இல்லை எல்லா ஒரே ஃபைல் தான் இது, எனக்கு வேணும் இந்த ஃபைல் ரிப்போர்ட்டுக்கு. அதனால லோடு 2ல போயிட்டு ஆட் டேட்டா மாடல், ஒன்லி கிரியேட் கனெக்ஷன். ஓகே ஓகே. இப்போ ஒரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு. ஒரு சார்ட்டோ ஒரு ரிப்போர்ட்டோ பண்ணி பார்த்தலாமா? ஏன்னா 5 ஃபைல் தனித்தனியா இருந்தது, 5 ஃபைல ஒன்னா ஒர்க் ஆகுதான்னு நான் செக் பண்ணி பார்க்க போறேன். இன்சர்ட், பிவட் சார்ட், பிவட் சார்ட். இன்சர்ட்ல போயிட்டு பிவட் சார்ட், பிவட் சார்ட். ஓகே. இதுல என்ன பண்ணுவோம், அந்த இயரை கொண்டு வருவோம். சாரி, சார்ட்ல கர்சர் வச்சுக்கிறேன். ஏன்னா இயர் தான் தனித்தனியா இருந்தது இல்லையா. ஆர்டர் டேட், ஆர்டர் டேட்டை ஆக்சஸ்ல கொண்டு வரேன். ஆர்டர் டேட்டை ஆக்சஸ்ல கொண்டு வரேன். ஆர்டர் அமௌண்ட்டை வேல்யூஸ்ல கொண்டு போறோம், சும்மா செக்கிங்காக. அப்பதான் இயர் வைஸ் ரிப்போர்ட் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். எஸ், பக்கா வந்துச்சு. 2020, 2021, 2022, 2023, 2024. இது 5மே 5 டிஃபரெண்ட் ஃபைல்ல இருந்துச்சு. ஆர்டர் டேட்டா ரோஸ்ல, ஆர்டர் அமௌண்ட்டை வந்து சிக்மால நம்ம ரிப்போர்ட் பண்ணி பார்த்துட்டோம். செக்கிங்காக பார்த்தோம், ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் இதுல முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் இது வந்து 2021, 2022, 2023, 2024 டேட்டா. இந்த ஒரிஜினல் சோர்ஸ் டேபிளுக்கு போயிடுவோம். இந்த 11 ஆர்டர்ஸ்ல 5 ஃபைல் இருக்கு. இந்த 5 ஃபைலையும் கம்பைன் பண்ணி நமக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு பக்கா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்றேன்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்றேன். போன வருஷத்தோட ரிப்போர்ட் 2025 எடுத்துக்கலாம். வாண்டடாவே அந்த 2025 தனியா ஒரு ஃபைலா காப்பி பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. இங்க இருக்கு பாருங்களேன், ஆர்டர் 2020. மெயின் ஃபோல்டர்ல வந்தீங்கன்னா, மெயின் ஃபோல்டர்ல வந்தா ஆர்டர் 2025 ஒரு தனியா ஒரு ஃபைலை நம்ம பண்ணி வச்சிருக்கோம். அசியூம் ஜஸ்ட் ஒரு திங்க் பண்ணிக்கிங்க, இமேஜின் பண்ணிங்க. இந்த ஃபைல் நான் இன்னைக்கு தான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், இன்னைக்கு தான் டவுன்லோட் பண்றேன். இது 2025 டேட்டா. இதை அப்படியே காப்பி பண்றோம் இல்ல கட் பண்றோம். Ctrl X ஆர் Ctrl C காப்பி பண்ணிட்டு அதே ஃபோல்டர்ல போய் பேஸ்ட் பண்றேன். அங்கேயே போய் நான் பேஸ்ட் பண்றேன். அந்த ஃபோல்டர்லயே புது ஃபைல், வெளியில இருக்க அந்த ஃபைலை தூக்கி அதே ஃபோல்டர்ல பேஸ்ட் பண்றோம். பண்ணிட்டு ஃபோல்டர்ல பேஸ்ட் பண்ணுங்க. காப்பி பேஸ்ட் தானே, கட்டு பேஸ்ட் காப்பி பேஸ்ட் தானே சார், வழக்கமா பண்றது தானே. ஃபோல்டருக்குள்ள பேஸ்ட் பண்ணுன்னு சொன்னேன். அந்த ஃபோல்டர் தான் நம்ம எடுத்திருக்கோம் 11 ஆர்டர்ஸ். இப்போ எஸ் சார், இப்போ டேட்டால போயிட்டு ரெஃப்ரெஷ் கொடுக்கறேன். 2025 வந்துச்சு பாருங்க. ஸோ இனிமேல் நீங்க ஃபோல்டர்ல அந்த ஃபைலை தூக்கி போட வேண்டியதுதான் உங்களுடைய வேலை. அவ்வளவுதான். டெய்லி டவுன்லோட் பண்ணுங்க, ஃபைலை தூக்கி அங்க ஃபோல்டர்ல போ. காலம் கரெக்டா? ஆமா சார், காலம் எக்ஸ்ட்ரா வந்தா தனி காலம் வந்துடும். முதல்ல ஹேண்ட்லிங் சார்ஜஸ் பாத்தீங்க இல்லையா, எக்ஸ்ட்ராவா காலம் அதெல்லாம் 0வா மாத்திருங்க. அதெல்லாம் பண்ணீங்க. இல்லையா, நான் பண்ணலையே. இதுல முதல்ல எக்ஸசைஸ்ல பண்ண, இதுல பண்ணல. இதுல நம்ம இது பண்ணிருக்கணும். ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் எவ்ரி 60 minutes. ஆட்டோ ரெஃப்ரெஷ் நான் கொடுக்கல சார், காலையில தான் பண்ணோம், இதுக்கு பண்ணல.
டேட்டால போய் ரெஃப்ரெஷ் கொடுங்க. அதே காலம் அன்பார்ச்சுனேட்லி அடுத்த எக்ஸசைஸும் உங்களுக்கு நான் டாஸ்காக கொடுக்கணும்னு நினச்சேன். பட் டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக இதை நீங்கள் அப்புறமா ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. அதாவது இந்த 4 டெக்ஸ்ட் ஃபைலையும் கம்பைன் பண்ணி ஒரே ஃபைலாக மாற்றணும். ஆகஸ்ட் 2025, டிசம்பர் 2025, நவம்பர் 2025, செப்டம்பர் 2025 இது எல்லாத்தையும் ஒரே ஃபைலாக மாற்றுறதுக்கு நான் உங்களுக்கு டாஸ்க் கொடுக்கலாம்னு நினச்சேன். பட் அது நீங்கள் அப்புறமா ட்ரை பண்ணுங்கன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் ½ hour குள்ளே நிறைய இன்னும் லுக்கப் பார்க்கல, நம்ம நிறைய பவர் பிவட்டில் இன்னும் நிறைய கான்செப்ட் நம்ம பார்க்கல. ஸோ அதனால் இப்போதைக்கு அந்த டாஸ்க்கெல்லாம் நான் ஹோல்டிங் இட். டைம் இருந்துச்சுன்னா கூட அப்புறம் பார்த்துக்கலாம். நான் முக்கியமான இன்னும் பாருங்கள், நம்ம இப்போ தான் இது முடிச்சிருக்கோம். இன்னும் பார்ட் சேல்ஸ் ட்ராக்கர், அசெட் மெயின்டெனன்ஸ், பர்ச்சேஸ் ஆர்டர், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் நிறைய பார்க்க வேண்டியிருக்கும். எவ்வளோ பார்க்க முடியுமோ பார்க்கலாம். ரைட்டா, முதல்ல அந்த வீலுக்கப்பை எப்படி அவாய்ட் பண்ணுறது அதெல்லாம் பார்த்துருவோம். சில ஃபார்முலாஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தலாம் வித் ஆல் யுவர் கோஆபரேஷன். ஸோ இந்த ஃபைலை சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஐ எம் சேவிங் திஸ் ஃபைல். இது என்ன? 11 ஆர்டர் மாஸ்டர். I close this. இப்போ நம்ம முக்கியமான இன்னொரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ சில டாஸ்க்கை நான் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன். சொன்ன மாதிரி ஜஸ்ட் பார்க்கிங் இட். இப்போ 13க்கு வந்துடுவோம். பார்ட் சேல்ஸ் ட்ராக்கர் முக்கியமான கான்செப்ட். இது பார்த்தலாம். மல்டிபிள் ஃபைல்ஸை கம்பைன் பண்ணுறதும் பார்த்து, மல்டிபிள் ஃபைல்ஸை வச்சு எப்படி டேஷ்போர்டு பண்ணுறது அதுவும் சொல்லணும், பார்க்கலாம். டைம் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ பார்ப்போம். பார்ட் சேல்ஸ் ட்ராக்கர். இந்த பார்ட் சேல் ட்ராக்கர்ன்ற ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஷீட் இருக்கு. ஒன்று சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், இன்னொன்று பார்ட் மாஸ்டர். சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் போனால் ஜோன் நேம், வெஸ்ட் ஈஸ்ட் ஜோன் இருக்குது, பார்ட் நம்பர் இருக்குது, பிளான்டு இயர் குவான்டிட்டி இருக்குது, Q1 குவான்டிட்டி, Q2 குவான்டிட்டி, Q3 குவான்டிட்டி, Q4 குவான்டிட்டி. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த 2 டேபிளையும் லோட் பண்ணி இப்போ இந்த Q1, Q2, Q3, Q4 ப்ளஸ் பண்ணி இயர் குவான்டிட்டின்னு ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். அதை கண்டுபிடிச்சி இந்த பார்ட் நம்பர், ஒவ்வொரு பார்ட் நம்பருக்கும் ஒரு ரேட்டுன்னு ஒன்று இருக்குது. இவ்வளோதான் ரேட், இந்த பார்ட் நம்பருக்கு இவ்வளோ ரேட்டுன்னு இருக்குது. அந்த ரேட் எங்கே இருக்குன்னா பார்ட் மாஸ்டர்ன்ற ஷீட்டில் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள் ரேட். தெர் இஸ் அ ரேட் அவைலபிள் ஹியர். இந்த ரேட்டை இங்கே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எவ்வளோ டோட்டல் சேல்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், இதோடைய இந்த பார்ட் நம்பருடைய நேம் என்னது, பார்ட் நம்பருடைய ரேட் என்னதுன்னு கொண்டு வந்து அதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுவோம், எனக்கு இங்கே பார்ட் நம்பரை பேஸ் பண்ணி இங்கே ரேட்டு வரணும், இதோடைய நேம் வரணும். நார்மலாக இதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் நம்ம, VLOOKUP. ஓல்டு வெர்ஷனாக இருந்தால் VLOOKUP, லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருந்தால் XLOOKUP. ஸோ VLOOKUPம் இல்லாமல் XLOOKUPம் இல்லாமல் ஒரு காலத்தை இன்னொரு காலத்தில் எப்படி ஒரு காலமே இன்னொரு டேபிள்குள்ளே எப்படி கொண்டு வரலாம்
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாப் யூஸிங் லுக்கப்பை எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்கள் சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாகிடும். இட் ஆக்குபைஸ் மோர் ஃபைல் சைஸ் ஆல்சோ. அது இல்லாமல் 2 மெத்தடில் பண்ணலாம். 2 மெத்தடையுமே நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மெத்தட், இப்போ இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வழக்கம் போல் புது ஃபைல், டேட்டாவில் போயிட்டு கெட் டேட்டா ஃப்ரம் ஃபைல், ஃப்ரம் எக்ஸல் ஒர்க் புக், டேட்டாவில் போயிட்டு ஃப்ரம் ஃபைலில் போயிட்டு ஃப்ரம் எக்ஸல் ஒர்க் புக். வழக்கம் போல் அந்த ஃபைலை நான் செலக்ட் பண்ணுறேன். தட் ஃபைல் இட்ஸ் 13 பார்ட் சேல்ஸ் ட்ராக்கர். 13ல் போயிட்டு பார்ட் சேல்ஸ் ட்ராக்கர், இம்போர்ட். வழக்கம் போல தான் இது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதோட 6வது தடவை 7வது தடவைக்கு மேலே இதை பண்ணுறீங்க. ஐ திங்க் யூ வுட் ஹவ் வெல் வெர்ஸ்ட் ஆன் திஸ். இது நான் திரும்ப சொல்லணும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். செலக்ட் மல்டிபிள் ஐட்டம்ஸ், பார்ட் மாஸ்டர், சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், ரெண்டுத்தையும் டிக் அடிக்கிறேன். டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா, கம் டு பவர் கொரி. ஸோ ஒரு தடவை எல்லா டேபிளையும் கொஞ்சம் அந்த காலம் குவாலிட்டி செக் பண்ணி பார்த்துங்க. ஹெட்டிங் கரெக்டாக இருக்கா, க்ரீனாக இருக்கா, டேட்டா டைப்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கு. ஸோ பார்ட் மாஸ்டரில் நான் பார்க்குறேன். ஐ திங்க் டேட்டாலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, க்ளீனாக இருக்குது. சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் போய் பார்க்குறேன். அங்கேயும் டேட்டா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதுவும் க்ளீனாக தான் இருக்குது. ஓகே, இப்போது சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ற டேபிளில் கர்சர் வச்சுக்கோங்க. சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ற டேபிளில் கர்சர் வச்சுக்கோங்க. எனக்கு இந்த பார்ட் நம்பரை பேஸ் பண்ணி இதோடைய நேம், ரேட், யூனிட் ஆஃப் மெஷரை இங்கே கொண்டு வர போகிறோம். அதுக்கு லுக்கப் இல்லாமல் எப்படி கொண்டு வர்றது, வித்தவுட் ரைட்டிங் எ லுக்கப், ஹவ் டு பிரிங் இட் ஹியர், அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். பிளேஸ் த கர்சர் ஆன் சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். ரெண்டுத்துக்கும் காமனாக ஏதோ ஒரு காலம் இருக்கு. ஈவனா ஒரே காலம் 2 இடத்துலையும் இருக்கு. என்ன காலம் அது? பார்ட் நம்பர். லுக்கப்னால நீங்க பார்ட் நம்பரை வச்சு தான் லுக்கப் பண்ணிருக்கீங்க. அதே தான் நம்ம இப்போ பண்ண போறோம். ஓகே, சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ற டேபிள்ல கர்சர் வச்சுக்கோங்க. ஹோம் டேபுக்கு போயிடுங்க. ஹோம் டேப், இதுல 2 ஆப்ஷன் இருக்கு. எஸ், மெர்ஜ் கொரியில 2 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. 2 ஆப்ஷன். நான் ரெண்டுத்தையும் சொல்லிடுறேன், எது பெட்டர்னு நீங்க சொல்லுங்க. மெர்ஜ் கொரி அது என்ன பண்ணுன்னா, இப்போ என்னுடைய ஷீட்டு கர்சர் எங்க இருக்கு? சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கு. ஸோ இதோட மேட்சிங் காலமை நான் கொண்டு வரணும். அதாவது ஐ வாண்ட் த நேம், ரேட், யூனிட் ஆஃப் மெஷர் 3 வேணும்னு வச்சுக்கோங்க. நேம் வரணும், யூனிட் ஆஃப் மெஷர். அந்த நேம், யூனிட் ஆஃப் மெஷர் இந்த சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ற டேபிள்லயே வரணும். இந்த பார்ட் நம்பர்ல இருக்கக்கூடிய நேமும், பார்ட் நம்பர் இருக்கக்கூடிய ரேட்டு, பார்ட் நம்பர் இருக்கக்கூடிய யூனிட் ஆஃப் மெஷர் சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ற டேபிள்லயே வரணும் அப்படின்னு நினைச்சா நீங்க மெர்ஜ் கொரிக்கு போகணும். இல்லை, அந்த நேமு, ரேட்டு மேட்சிங் ஆகிற காலம் வேற ஒரு தனி ஷீட்ல வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மெர்ஜ் கொரி ஆஸ் நியூக்கு போகணும். எது கரெக்ட்? 2 ஆன்சர் எனக்கு வந்துருக்கு. யாரோ மெர்ஜ் கொரி ஆஸ் நியூ சொன்னீங்க, யாரோ மெர்ஜ் கொரின்னு சொல்லியிருக்கீங்க. எது கரெக்ட்? மெர்ஜ் கொரி தான் கரெக்ட். மெர்ஜ் கொரி ஆஸ் நியூல ஒரு யூஸும் கிடையாது. தனியா அதை கொண்டு போய் வைக்கிறதுல என்ன யூஸ் இருக்கு? VLOOKUP நீங்க எங்க எழுதுவீங்க? சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல பார்ட் நம்பர் இருக்குன்னா அதுக்கு பக்கத்துல தான் அதோட ரேட்டு வரணும். அதோட ரேட்டு வேற ஒரு ஷீட்ல, புது ஷீட்ல வந்ததுனால என்ன யூஸ் இருக்கு? ஒரு யூஸும் கிடையாது. அதனால மெர்ஜ் கொரி ஆஸ் நியூ கிடையாது, மெர்ஜ் கொரி தான். மெர்ஜ் கொரி தான் நீங்க கொடுக்கணும். மெர்ஜ் கொரி ஆஸ் நியூ கொடுக்க கூடாது. தனி ஷீட்ல மெர்ஜ் பண்ணி ஒரு யூஸும் கிடையாது. அந்த நேமோடைய, அந்த பார்ட் நம்பருடைய ரேட்டு வேற ஒரு ஷீட்ல வந்தா எப்படி நான் மல்டிப்ளை பண்ண முடியும் இங்க வச்சு? ஸோ அங்கேயே தான் வரணும். லுக்கப் எங்க? தனி ஷீட்ல எழுதுவீங்க, அந்த ஷீட்ல தான் லுக்கப் எழுதுவீங்க. அதான். ஸோ மெர்ஜ் கொரி தான் கரெக்ட். மெர்ஜ் கொரி ஆஸ் நியூ கிடையாது. மெர்ஜ் கொரி ஆஸ் நியூக்கு வேற கான்செப்ட் இருக்கு. அது நம்ம டைம் இருந்தால் அப்புறம் பார்க்கலாம். சொல்றீங்களா டூப்ளிகேட்லாம் தனியா கொண்டு வர்றது, அதுக்கெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ மெர்ஜ் கொரி தான் பண்ணணும். மெர்ஜ் கொரி மேல ஒரு டேபிள் ஆல்ரெடி வந்துச்சு, சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். கீழே ஒரு டேபிள், கீழே அந்த இந்த டேபிளை செலக்ட் பண்ணுங்க, பார்ட் மாஸ்டர். 2 டேபிளுக்கும் காமனான காலம் எது? பார்ட் நம்பர், பார்ட் நம்பர். மேலேயும் பார்ட் நம்பர், கீழேயும் பார்ட் நம்பர். கரெக்டா செலக்ட் பண்ணிக்கங்க. தெரியாம நீங்க பார்ட் நம்பர், இங்க பார்ட் நேம் செலக்ட் பண்ணினா எரர் வருமானு கேட்டா எரர் வரா. இப்ப எரர் வராது. ஓகே கொடுத்தீங்கன்னா எல்லாம் நல்லு வந்து நிற்கும். VLOOKUP தப்பா எழுதுறீங்கன்னா தப்பா வரும் இல்லையா? அந்த மாதிரிதான். மேலேயும் பார்ட் நம்பர் தான், கீழேயும் பார்ட் நம்பர் தான்.
ரெண்டு இடத்துலயும் பார்ட் நம்பர் தான் செலக்ட் பண்ணணும். நீங்க VLOOKUPக்கு ஈக்குவலண்டா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லெஃப்ட் அவுட்டர் தான் யூஸ் பண்ணணும். லெஃப்ட் அவுட்டர், இந்த அவுட்டர்ன்றதே இல்லை, ஜாயினிங் கைண்டுன்றதே நிறைய ஆப்ஷன் இருக்கு. நான் சொன்னேன்ல, இதுக்கெல்லாம் நிறைய டைம் தேவைப்படும். நீங்க லுக்அப் எதுனா இதான் கரெக்ட். ஆல் ஃப்ரம் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் அதோடைய மேட்சிங் டேட்டா. நான் சொன்னீங்களா, பார்ட் நேம் இங்க வரணும், ரேட் இங்க வரணும், யூனிட் ஆஃப் மெஷர் இங்க வரணும். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்க டேட்டா அதோடைய மேட்சிங் டேட்டா எனக்கு வேணும். ஸோ இதுதான் கரெக்ட். ஸோ அது செலக்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. லெஃப்ட் அவுட்டர் அப்படின்னு செலக்ட் ஆகி இருக்கணும், இல்லைனாலும் செலக்ட் பண்ணிடுங்க. மற்ற ஆப்ஷன்ல நம்ம அடுத்த டைம் இருந்துச்சுன்னா அடுத்த செஷன்ல பார்க்கலாம். யூஸ் ஃபஸி மேட்ச். தயவு செஞ்சு ஃபஸி மேட்சை செலக்ட் பண்ணாதீங்க. ஃபஸி மேட்ச்ன்றது அப்ராக்சிமேட் மேட்சை செலக்ட் பண்ணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ 1008 அப்படின்ற ஒரு பார்ட் நம்பர் இல்லையா, 1009ன்ற பார்ட் நம்பரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றது அப்ராக்சிமேட். ஸோ அது பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸி மேட்சை தயவு செஞ்சு செலக்ட் பண்ணாதீங்க. டோன்ட் செலக்ட் இட். இப்போ என்ன இருக்கோ அதான் கரெக்ட். எங்க சார் டிக் மார்க்கு? எங்க இருக்கு டிக் மார்க்? எங்கேயுமே இல்லையா? அதை எடுக்கவே முடியாது சார் நம்ம. ஆமா, மேட்ச் ஆயிருக்கு ஓகேன்னு காமிங்க சார். அதெல்லாம் நம்ம டிக்கெட் எடுக்கவே முடியாது. நீங்க போய் கிளிக் பண்ணாலும் அது ஒன்றும் ஆகாது. அது ஓகே, நீங்க பண்ணது கரெக்ட்னு சொல்லி அக்னாலஜி பண்ணுது, அது ஓகே தான், அதை விட்டுருங்க, அதெல்லாம் எடுக்க முடியாது. ஓகே கொடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ கடைசி ஸ்டெப்பு இது. ஓகே கொடுத்த அப்புறம் அந்த லாஸ்ட்ல இருக்கு பாருங்க, பார்ட் மாஸ்டர். அதாவது இந்த சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கடைசியா ஒரு காலம் வந்திருக்கு, பார்ட் மாஸ்டர். இப்போ என்ன சொல்லுதுன்னா, என்னென்ன காலம் உங்களுக்கு பார்ட் மாஸ்டர்ல இருந்து வேணும்னு கேக்குது. எப்படி வேணும், என்ன வேணும்னா இங்க போயிட்டு ஒரு 2 ஆரோ மார்க் போட்ட மாதிரி இருக்கு பாரு, 2 ஆரோ, லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ, இந்த கார்னர்ல அதை கிளிக் பண்ணிக்கிங்க. என்னென்ன காலம் வேணுமோ அதை டிக் அடிச்சுங்க, அவ்வளவுதான். இப்போ எனக்கு என்ன காலம் வேணும், செலக்ட் ஆளை எடுத்துடுறேன். என்ன காலம் வேணும் எனக்கு? பார்ட் நேம் வரணும். அடுத்தது என்ன வரணும்? யூனிட் ஆஃப் மெஷர் வரணும், ரேட்டு வரணும். மாதிரி என்னென்ன மெட்டீரியல் டைப் வேணுமோ, கேட்டகரி வேணும், ஸ்டாக் குவான்டிட்டி வேணும், என்னென்ன வேணுமோ டிக் அடிச்சுங்க, உங்க இஷ்டம் தான். இப்போ நான் 3 டிக் பண்ணியிருக்கேன். நேமு, பார்ட் நேம், யூனிட் ஆஃப் மெஷர், ரேட். இது ஈக்குவல் டு 3 லுக்அப், 3 லுக்அப்க்கு ஈக்குவல். இதுவே உங்களுக்கு வேற வேணும்னா அதை டிக் அடிச்சு, எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்தையும் டிக் அடிச்சு. கடைசியா ஒன்று இருக்கு பாருங்க, யூஸ் ஒரிஜினல் காலம் நேம் ஆஸ் ப்ரிஃபிக்ஸ். இது என்ன பண்ணுனா, ஒரிஜினல் நேம் ஆஸ் ப்ரிஃபிக்ஸ்னா இந்த பார்ட் நேம் எப்படி வரும் ஹெட்டிங்னு கேட்டிங்கன்னா, பார்ட் மாஸ்டர் டாட் பார்ட் நேம், பார்ட் மாஸ்டர் டாட் யூஓஎம், பார்ட் மாஸ்டர் டாட் ரேட், அப்படிதான் வரும். அந்த நேம் டேபிள் நேமோட சேர்ந்து வரும். உங்களுக்கு அது ஓகேனா விட்டுருங்க, இல்லை ஓகே இல்லைனா டிக் எடுத்துருங்க, இல்லை அப்புறமா கூட எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெறும் பார்ட் நேம் அப்படிதான் வரும் சார். அக்ரிகேட்னா டோட்டல் சார். அக்ரிகேட்னா அர்த்தம், இங்க வந்து இந்த பார்ட் நம்பர் கடை எத்தனை பார்ட் நம்பர் இருக்கு அதோட கவுண்ட் வரணும். அது எதுக்கு நமக்கு? அங்க எவ்வளவு பார்ட் நம்பர் இருக்கு கவுண்ட் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அதோட நேம் தானே வரணும் நமக்கு. ஆமா, அது அங்க பண்ணி பிவட்ல பண்ணிக்கலாமா சார்? டிராக் பண்ணிங்கன்னா அங்க ஈஸியா வந்துட போதும் நமக்கு. இது அது தேவையில்லை இங்க. ஸோ நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது இதுதான் சார். எக்ஸ்பேண்ட்ல போயிட்டு இதுதான், அக்ரிகேட்டுக்கு போயிடாதீங்க. பார்ட் நேம், யூனிட் ஆஃப் மெஷர், ரேட். இது ஒரிஜினல் காலம் நேம் ப்ரிஃபிக்ஸ் வேணும்னா பண்ணிக்கங்க, வேணும்னா அப்புறம் கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே கொடுக்குறேன். எஸ், இங்க வந்துச்சு பாருங்க, பார்ட் நேம், ரேட், யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் 3மே வந்திருக்கு. இப்போ வேணாம், எனக்கு பார்ட் நேமுக்கு வெறும் பார்ட் நேம் வரட்டும், யூனிட் ஆஃப் மெஷர் வெறும் யூனிட் ஆஃப் மெஷர் வரட்டும், ரேட்டு வெறும் ரேட்டுன்னு வரட்டும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணலாம்? நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? செட்டிங்ஸ்ல போயிட்டு கீழே வந்துருக்கு பாருங்களேன், பார்ட் மாஸ்டர்னு, அதை எடுத்து விட்டுரு, அதை தூக்கி விட்டுரு, அவ்வளோ. இந்த பார்ட் நேம்னு வந்திருக்கு இல்லையா, அது வேண்டாம் எனக்கு, எடுத்து விட்டுரு. 3 பண்ணுமே, 3 ஒன்னொன்னா பண்ணுமே சார். இதை போய் ரீநேம் பண்ணணும், இதை போய் ரீநேம் பண்ணணும், இதை போய் ரீநேம் பண்ணணும், 3 பண்ணல. இங்க எடுத்து விட்டீங்கன்னா எல்லாமே போயிடும் ஒரே சமயத்துல வேலை. நீங்க இல்லைன்னா பண்ண 3 போய் 3 எடுத்து 30 எடுத்து வந்தீங்கன்னா 30 போய் ரீநேம் பண்ண முடியாதுல்ல. அதனால இதை எடுத்து விட்டா வேலை முடிஞ்சிச்சு. So we have avoided writing lookup.
நம்ம ரெண்டு ஃபங்க்ஷனை அவாய்ட் பண்ணியிருக்கோம். என்னென்னு சொல்ல முடியுமா? VLOOKUP, XLOOKUP ஒன்று வேற, மெர்ஜிங், கன்கார்டினேஷன், வெரி குட், ஸ்பிளிட்டிங், இன்னொரு 4-5 ஃபார்முலாவை பார்த்துருவோம். இங்கே வரும், கிரே வரும். அப்போ கிரே வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், டிசைட் பண்ணீங்க நாட் ஃபவுண்டு, நோ டேட்டா, இல்லை டேட்டா இல்லை அப்படின்னு நீங்கள் மெசேஜ் கொடுத்துருங்க. நல்லுன்னு தான் UPIன்னு கொடுத்தீங்க, நல்லுன்னு தான் பெண்டிங் கொடுத்தீங்களே, அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துங்க. ஓகே, வச்சதெல்லாம் இப்போ ஒரு பார்ட் நம்பர் இருக்கு, பார்ட் நேம் இருக்கு, பார்ட் நம்பர் இருக்கு, அந்த பார்ட் நேம் சேல்ஸ் ஆகாமலே இருக்கு, அதெல்லாம் எனக்கு தனியாக வரணும். இல்லை ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது, இதுலேயும் இருக்கு அதுலேயும் இருக்கு, அது வேணும். இதில் இல்லாதது அதில் இருக்கு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சில பார்ட் மாஸ்டர் வந்திருக்கோம், சேல்ஸே ஆகாமல் இருக்கும், அதில் எனக்கு தனியாக வரணும். சேல்ஸில் பார்ட் மாஸ்டர் நம்பர் இருக்கு, ஆனால் பார்ட் மாஸ்டரில் இல்லை, நான் என்டர் பண்ணாமல் விட்டுருக்கேன், அது வரணும். அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அது பண்ணணும். தனியாக அதெல்லாம் தனியாக கொண்டு வரலாம். ட்ரை பண்ணுங்க, இல்லை டைம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டைம் இருக்குமான்னு டவுட் தான். சரி, வேற என்னென்ன ஃபார்முலா பார்த்துருவோம் சார் ஃபாஸ்ட்டாக. ஸோ லுக்கப் அவாய்ட் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு இந்த Q1 இந்த பார்ட் நேம் இங்கே தான் இருக்கணும்னு இல்லை, நீங்கள் மாற்றி கூட வச்சுக்கலாம். இந்த பார்ட் நேமை பார்ட் நம்பருக்கு பக்கத்தில் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னா கூட வச்சுக்க, மூவ் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பார்ட் நேமை நான் நம்பருக்கு பக்கத்துலேயே, பார்ட் நம்பர் பக்கத்துலேயே அப்படியே ட்ராக் பண்ணி பார்ட் நேமை மட்டும் யூனிட் ஆஃப் மெஷரில் அதை மட்டும் செலக்ட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி எங்கே வேணும் எனக்கு நேமுக்கு பக்கத்துலேயே, நம்பருக்கு பக்கத்துலேயே இப்படி வச்சுக்கிறேன். ஸோ அது மாதிரி நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது இப்போ இந்த Q1, Q2, Q3, Q4 இருக்கு பாருங்க. இதை நாலுத்தையும் சம் அப் பண்ணி எனக்கு இயர் குவான்டிட்டி எவ்வளோ, Q1 குவான்டிட்டி, Q2 குவான்டிட்டி, Q3 குவான்டிட்டி, Q4 குவான்டிட்டி, இதை நாலுத்தையும் டோட்டல் பண்ணி எனக்கு இயர் குவான்டிட்டி அப்படின்னு ஒரு காலம் வரணும் எக்ஸ்ட்ராவா. இப்போ அடிஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த நாலுத்தையும் ஆட் பண்ணி எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா காலம் வரணும். நீங்க சொல்லுங்க, நான் டிரான்ஸ்ஃபார்முக்கு போலாமா, ஆட் காலமுக்கு போலாமா? ஆட் காலம். வெரி குட் சார். ஆட் காலம் போயிட்டு ஆக்சுவலா எக்ஸல்ல ஒரு ஃபார்முலா எழுதணும். இப்போ 3 செல்ல ஆட் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஈக்குவல் டு A1 + B1 + C1 + D1 அப்படியும் பண்ணலாம், இல்ல சம் ஆஃப் A1 B1 C1 அப்படியும் பண்ணலாம் இல்லையா? ரெண்டும் ஒன்று தான். அதே தான் இங்க. ஆட் காலம்ல போயிட்டு டிரான்ஸ்ஃபார்முக்கு போயிடாதீங்க, ஆட் காலம்ல போயிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல போய் சம்முன்னு கொடுக்கலாம். இது ஒரு மெத்தடு. இல்லைன்னா இன்னொன்று என்ன பண்ணலாம், ஸ்டாண்டர்ட்ல போய் ஆடுன்னு கொடுக்கலாம். ஸ்டாண்டர்ட்ல போய் ஆடு கொடுக்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல போய் சம்மு கொடுக்கலாம், இல்ல ஸ்டாண்டர்ட்ல போய் ஆடு கொடுக்கலாம். ஹைட் ஆயிருக்குன்னா அந்த 4 காலத்தையும் நீங்க செலக்ட் பண்ணலான்னு அர்த்தம். செலக்ட் பண்ணுங்க சார் 4 காலத்தையும். அடிஷனல் அமௌண்ட் ஆட் ஆயிடுச்சா? ஆட் ஆகி வந்துச்சா? 4 சேர்ந்து ஆட் பாருங்க, எல்லாத்தையும் சம் அப் ஆகி டோட்டலாக வந்துச்சு பாருங்க. அடிஷன் ஒரு காலம், பேரை ஒன்னா மாத்தி வச்சுக்கிங்க. டபுள் கிளிக் பண்ணி இயர் குவான்டிட்டி. சோ சம் ஃபங்க்ஷன் நீங்க எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரிஜினல் காலம் போயிடும். Q1, Q2, Q3 போயிட்டு அந்த இடத்துல இயர் குவான்டிட்டி எனக்கு எஸ் போலாமா?
ஸோ இப்போ லுக்கப் எப்படி எழுதுறதுன்னு பார்த்துட்டோம், சம்மை எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டோம். இப்போ நீங்க ஒன்று ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் சும்மா. அதாவது இந்த இயர் குவான்டிட்டியும் ரேட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். எனக்கு இயர் குவான்டிட்டி ரேட்டை மல்டிப்ளை பண்ணி ஒரு எக்ஸ்ட்ராவா இங்க காலம் வரணும். ஆட் அ காலம். இந்த இயர் குவான்டிட்டி ரேட்டை மல்டிப்ளை பண்ணி ஆட் காலம் வரணும். அந்த காலத்தோட பேரு ஒரு எக்ஸாம்பிள் டோட்டல் சேல்ஸ்ன்னு வச்சுக்கலாம். பண்ணுங்க பாக்கலாம். இந்த ரேட்டையும் இயர் குவான்டிட்டியும் மல்டிப்ளை பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா காலம் வரணும். அந்த காலத்தோட பேரு டோட்டல் சேல்ஸ். டாஸ்க்லாம் கிடையாது சார். ஆட் பண்றதுனால மல்டிப்ளை பண்றீங்க மேடம், அவ்வளவுதான் வித்தியாசம். வித்தியாசம் யாருக்காவது ரெண்டுமே நம்பரா இருந்தா பிரச்சனை இல்லை சார். ஒரு டெக்ஸ்ட் ஒரு நம்பர் ஓகே ரைட். இப்போ ரேட்டை செலக்ட் பண்றேன், இயர் குவான்டிட்டியை செலக்ட் பண்ணி ஸ்டாண்டர்ட் ஆட் காலம் ஸ்டாண்டர்ட் மல்டிப்ளை. ஒன்னு இது ஈஸியா இருக்கு ஒரு மெத்தட். இன்னொன்னு இதை நீங்க கேட்கலாம், ஏன் எக்ஸல்லயே நான் இதை ஆட் மல்டிப்ளை இத்தனை வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அங்கேயே பண்ணிடலாமே, இதுல என்ன அட்வான்டேஜ்? இதுல அட்வான்டேஜ் என்ன, பெரிய பெரிய டேட்டாவை ஈஸியா ஹேண்டில் பண்ணும் எக்ஸல். பெரிய இது ஓகே 500 ரூபா தான் இருக்கு, ஒரு 50,000 ரூபா இருக்குன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபார்முலா போட்டாலே எக்ஸல் சுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ பட் பவர் கொரி அதை ஹேண்டில் பண்ணும். பவர் கொரியில டேட்டா வச்சுக்கிட்டு நீங்க எக்ஸல்ல ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு பேர் கொடுத்துட்றேன், டோட்டல் சேல்ஸ். ஸோ ரெண்டு காலத்தை எப்படி ஆட் பண்றது, ரெண்டு காலத்தை எப்படி மல்டிப்ளை பண்றது, டிவைட், இந்த மாதிரி என்ன ஒன்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். இன்னொரு 2-3 பார்ப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டோட்டல் சேல்ஸை பேஸ் பண்ணி எனக்கு எவ்வளவு டாக்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள், டோட்டல் சேல்ஸ்ல இருந்து ஒரு 18% எடுத்துப்போமே. ஒரு எக்ஸாம்பிள், டோட்டல் சேல்ஸ் வந்து 18% டாக்ஸ் எவ்வளோன்னு நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ டோட்டல் சேல்ஸ் காலத்தை செலக்ட் பண்ணிக்க, ஆட் காலம் ஸ்டாண்டர்ட் மல்டிப்ளை, பர்சன்டேஜ் ஆஃப் கூட போலாம். மல்டிப்ளை மல்டிப்ளை வித் வாட், எதால மல்டிப்ளை பண்ணணும்னு கேக்குது. 18%. 18% போடுங்க, 18 போட்டுறாதீங்க. 18 போட்டுக்கலாம். பர்சன்டேஜ் ஆஃப் போட்டா 18 ஓகே. ஸோ டோட்டல் சேல்ஸ்ல இருந்து 18% எவ்வளவு டாக்ஸ்? அவங்க டாஸ்க் கொடுக்க டைம் இல்லை, இதெல்லாம் கொடுத்துருந்தா நிறைய பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கலாம், ஆனால் டைம் இல்லை இப்போ. $2010 16 வருஷமா நீங்க யூஸ் பண்ணாம இருக்கிறீங்க. இனிமேல யூஸ் பண்ணலாம் பெரிய கிரைம். இது வரைக்கும் யூஸ் பண்ணல விட விட்டுருவேன் நான். 16 வருஷம் 2010 இருந்து பவர் கொரி இருக்கு, 2010 இருந்து. ஆனா இவ்வளவு ஆப்ஷன் கிடையாது, கொஞ்சம் இருந்தது, நிறைய ஆப்ஷன். இந்த கம்பைன் ஃபைல்ஸ் எல்லாம் இப்பதான் வந்தது, முன்னாடில இருந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு. 16 இருந்து எல்லாமே இருக்கு, 2016 இருந்து. ஸோ 16 வருஷமா நீங்க பவர் கொரி யூஸ் பண்ணாம இருக்கீங்க. டோட்டல் சரி, டோட்டல் சேல்ஸ் இல்லையா, இது பேர் என்ன, டாக்ஸ். சரி, இப்போ நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். இப்போ எனக்கு ரவுண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு வேல்யூ கொஞ்சம் பெரிய சின்ன வேல்யூ எடுத்துக்கலாமா? இங்க எடுத்துக்கிறேன். இங்க பாருங்களேன், எனக்கு 41369
இதை ரவுண்டு பண்ணா எனக்கு என்ன வரணும் இங்க 41369.40 என்ன வரணும் 369 தான் வரும். வெரி குட். சரி இது 1130.76 1131 வரணும். வெரி குட். ஸோ இதை ரவுண்ட் பண்ண போறோம். இதுல அப்வர்ட் ரவுண்டிங் எப்படி பண்ணாலும் மேல ஒன்று இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அப்வர்ட் ரவுண்டிங். இங்க என்ன இருந்தாலும் பரவாயில்ல, டாட்டுக்கு அப்புறம் 4 இருந்தாலும் 5 இருந்தாலும் சரி 1 இன்க்ரீஸ் ஆனா ரவுண்ட் அப். என்ன பண்ணாலும் ரவுண்ட் டவுன் பண்ணா ரவுண்ட் டவுன் இருக்கு. பட் நான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி டாட்டுக்கு அப்புறம் 6 5க்கு மேல இருந்தா 1 இன்க்ரீஸ் பண்ணணும், 5 கீழே இருந்தா அதே வேல்யூ ரிட்டைன் பண்ணணும். அதான் ரவுண்டிங், நார்மல் ரவுண்டிங். இப்போ நான் எங்க போனோம், 2 ஆப்ஷன் இருக்கு. டிரான்ஸ்ஃபார்முக்குள்ள போனாலும் ரவுண்டிங் இருக்கு, ஆடு காலம்ல போனாலும் ரவுண்டிங் இருக்கு. 2 இடத்துலயும் ரவுண்டிங் இருக்கு. நான் எந்த ரவுண்டிங் போனோம் நீங்க தான் சொல்லணும். எது பெட்டர்? அதே காலம்ல பண்றது பெட்டரா, பக்கத்து பண்றது பெட்டரா? அதுல பண்றதுதான் பெட்டர். பக்கத்து காலம்ல வந்து என்ன யூஸ், எக்ஸ்ட்ராவா ஒரு காலம் வேஸ்டா தான் போகும். சூப்பர், நீங்க சொன்னதுதான் கரெக்ட். டிரான்ஸ்ஃபார்ம் ரவுண்டிங். டிரான்ஸ்ஃபார்ம்ல போயிட்டு தான் நீங்க திங்க் பண்ணணும், எங்க எதை யூஸ் பண்ணலாம், எங்க ஆட் கொடுக்கலாம், எங்க ரவுண்ட், எங்க டிரான்ஸ்ஃபார்ம் கொடுக்கலாம். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம்ல போயிட்டு ரவுண்டிங், ரவுண்ட் ரவுண்ட் அப்பா ரவுண்ட் டவுனா, எனக்கு நார்மல் ரவுண்டிங் ரவுண்ட் ரவுண்டுன்னு கொடுத்துட்டு ஜீரோன்னு கொடுங்க. ஜீரோன்றது இந்த டெசிமல் பிளேஸ் இருக்கிற இடம். அந்த டாட்டுக்கு அப்புறம் 5க்கு மேல இருந்தா 1 இன்க்ரீஸ் ஆகும், 5 கீழே இருந்தா அதே வேல்யூ வச்சுக்கும். ஸோ ரவுண்டுன்னு போட்டுட்டு ஜீரோன்னு கொடுக்கணும். நீங்க 0 எல்லாமே 1 இன்க்ரீஸ் ஆயிடும் மேடம். இங்க 4 இருந்தாலும் 5 இருந்தாலும் 2 இருந்தாலும் 1 இன்க்ரீஸ் ஆயிடும். டபுள் டிஜிட்டோ இல்லையோ சார், நீங்க எங்க டாட் கொடுக்குறீங்களோ அது. இங்க டாட் கொடுத்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் தான் செக் பண்ணும். இதுதான் அதை பார்க்காது சார், இங்கதான் பார்க்கும். இந்த டாட்டுக்கு அப்புறம் என்ன வருது, 8 இருந்தா 1 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி, 5 கீழே இருந்தா அப்படியே வச்சுக்கும். எவ்வளவு இருந்தாலும் 1 இன்க்ரீஸ் பண்ணிட்டா மேடம். 5 கீழே இருந்தாலும் மேல இருந்தாலும் 1 இன்க்ரீஸ் பண்ணாதான் ரவுண்ட் அப். டாக்ஸ் எல்லாம் அப்படிதான் போடுறாங்க. எவ்வளவு இருந்தாலும் நம்ம அதிகமா தான் கட்டுறோம் டாக்ஸ், கம்மியா கட்டுறது ரவுண்ட் அப் தான். ஆனா ரவுண்டிங் தான் கரெக்டான மெத்தட். ஓகே, இப்போ ஆட் பண்றது ஓகே, மல்டிப்ளை பண்றது, டிவைட் பண்றது, ரவுண்ட் பண்றது, இதெல்லாம் ஓகே. ஒரே இதுல நான் 2-3 ஆபரேட்டர்ஸை யூஸ் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், இங்க பிளான்டு இயர் குவான்டிட்டி, ஒவ்வொரு இயர்லயும் இந்த பர்டிகுலர் பார்ட் நம்பருக்கு இவ்வளவு பிளான் பண்ணிருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் நம்பருக்கு 705 அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா ஆக்சுவல் டோட்டல் இயர் குவான்டிட்டி எவ்வளவு இருக்கு பாருங்க. இயர் குவான்டிட்டி வந்து 697. 705 பிளான் பண்ணிருக்காங்க, ஆனா 697 தான் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இங்க ஆக்சுவல் பாத்தீங்கன்னா 2வது பார்ட் நம்பருக்கு நான் பக்கத்து பார்த்து கூட வச்சுக்க 490 பிளான் பண்ணிருக்காங்க, ஆனா ஆக்சுவலா நடந்து 482 தான். ஸோ அந்த ஆக்சுவல் வெர்சஸ் பிளான் நான் ஒரு ஃபார்முலா எழுதணும்னு நினைக்கிறேன். ஆடு, மல்டிப்ளை, டிவைடு அதெல்லாம் ஓகே. எனக்கு ஆடும் யூஸ் பண்ணணும், மல்டிப்ளை, டிவைட் 2-3 பண்ணணும். வேரியன்ஸ்னு ஒன்று கண்டுபிடிக்க போறோம். நம்ம ஒரு வேரியன்ஸ்னு கண்டுபிடிப்போம். வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா என்னது? வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவல் மைனஸ் பிளான் டிவைடட் பை பிளான். இதுதான் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. வேரியன்ஸ் பாசிட்டிவா வந்துச்சுன்னா நம்ம பிளானை அச்சீவ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஆக்சுவல் பிளானை விட ஆக்சுவல் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். நெகட்டிவா இருந்துச்சுன்னா நம்ம ஆக்சுவல் வந்து பிளானோட கம்மியா இருக்கு. எவ்வளவு கம்மியா இருக்குன்னு பாத்துக்கலாம் நெகட்டிவ்ல தான். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா எழுத போறோம். அதாவது என்னன்னா ஒன்னுத்திலேயே சப்ராக்டும் பண்ண போறோம், டிவைடும் பண்ண போறோம். 2 காலத்தை சப்ராக்ட் பண்றதா இருந்தா ரொம்ப ஈஸி. ஆடு காலம்ல போய் நீங்க ஸ்டாண்டர்ட்ல போய் சப்ராக்ட் பண்ணிடுங்க. 2 காலத்தை டிவைட் பண்றதா இருந்தா ஈஸி, டிவைட் பண்ணிடுங்க. பட் இப்போ சப்ராக்டும் பண்ணணும், டிவைடும் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம்? ஆடு காலம், ஆடு காலம், ஆடு காலம்ல போயிட்டு கஸ்டம் காலம், ஆடு காலம்ல போயிட்டு கஸ்டம் காலம்க்கு போயிடுங்க. ஆடு காலம், கஸ்டம், நாமளே ஒரு கஸ்டமைஸ்டு ஃபார்முலாவை கிரியேட் பண்ண போறோம். ஆடு காலம், கஸ்டம் காலம், ஆடு காலம், கஸ்டம் காலம்.
இந்த காலத்துடைய பேர் என்னது? மேபி திஸ் காலம் நேம் இஸ் வேரியன்ஸ் பர்சன்டேஜ்னு வச்சுக்கலாம். வேரியன்ஸ் பர்சன்டேஜ். என்ன ஃபார்முலா? ஆக்சுவல். இங்க இருக்கு பாருங்க, எல்லா காலம் நேமும் இங்க வந்திருக்கும். ஆக்சுவல். ஆக்சுவல் எங்க இருக்கு? இயர் குவான்டிட்டி தான் என்னோட ஆக்சுவல். டபுள் கிளிக். இல்ல உங்களுக்கு ஸ்பெல்லிங் கரெக்டா தெரிஞ்சா டைப் பண்ணுங்க, YRQTY அப்படின்னு அடிச்சா கூட ஓகே தான். இல்ல இந்த இயர் குவான்டிட்டியை டபுள் கிளிக் அடிக்கிறேன். இயர் ஆக்சுவல் மைனஸ் பிளான்ட் குவான்டிட்டி மேல இருக்கு. பிளான்ட் இயர் குவான்டிட்டி divided by slash divided by plan. Actual minus plan divided by plan. நீங்க தான் சொல்லணும் என் ஃபார்முலா கரெக்டா இல்லையான்னு. சார் பிராக்கெட் போடணுமா? ஏன் பிராக்கெட் போடணும்? நீங்க பேரே கொடுக்கலன்னு அர்த்தம். அப்போ அது நீங்க கொடுத்துருக்கீங்க மேடம். ஓல் இயர் குவான்டிட்டி. நான் இயர் குவான்டிட்டின்னு கொடுத்துருக்கேன். நீங்க என்ன பேர் கொடுத்தீங்களோ அதான் மேடம் வரும். Q1 Q2 Q3 ஆட் பண்ணி ஒரு பேர் கொடுத்தீங்களா மேடம்? அது என்ன பேரு? சார் ஏன் பிராக்கெட் போடணும் சொல்லுங்க. ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாட்மாஸ் ஞாபகம் இருக்கா? என்னது பாட்மாஸ்னா? bracket of division, multiplication, addition, subtraction. ஸோ உலகத்தில் இருக்க எல்லா அரித்மெட்டிக்கல் மேத்தமெட்டிக்கல் தியரி இதை பேஸ் பண்ணி தான் வேலை செய்யும். முதல்ல பிராக்கெட்ல இருக்கிறது வேலை செய்யும், அப்புறம் ஆஃப்ன்றது A to the பவர் ஆஃப் அது. அதுக்கப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். இந்த மெத்தட்ல தான் அது வேலை செய்யும். ஸோ அந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு இருக்கு. ஒன்று டிவிஷன், இன்னொன்று சப்ராக்ஷன். ஸோ முதல்ல அது என்ன பண்ணோம்? டிவைட் பண்ணோம், அப்புறமா தான் சப்ராக்ட் பண்ணோம். பட் எனக்கு என்ன பண்ணணும்? முதல்ல சப்ராக்ட் பண்ணிட்டு டிவைட் பண்ணணும். ஸோ அதனால இங்கே போயிட்டு ஒரு ஓப்பன் பிராக்கெட், இங்கே போயிட்டு ஒரு க்ளோஸ் பிராக்கெட். ஓப்பன் பிராக்கெட், க்ளோஸ் பிராக்கெட். தட்ஸ் ஆல். ஓகே. எஸ். இங்க we got the variance here. இது எப்படி பர்சன்டேஜா மாத்திக்கலாம்? டிடெக்ட் பண்ணுங்க. டிடெக்ட் பண்ணலனாலும் இங்க போயிட்டு இங்க கிளிக் பண்ணி பர்சன்டேஜா மாத்தி. எங்கெல்லாம் நெகட்டிவ் வந்திருக்கோ அங்கெல்லாம் நம்ம பிளான் அச்சீவ் பண்ணலன்னு அர்த்தம். பாசிட்டிவ் வந்தா பிளான் அச்சீவ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். 1.13% பக்கத்துல வந்திருக்கும். இங்க கிளிக் பண்ணி பர்சன்டேஜா மாத்தணும் சார். காலைல இருந்து நிறைய பண்ணியிருக்கோம். சார் அந்த பர்சன்டேஜ் நம்பர்லாம். ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே சொன்னேன் நான். அது ஆகல, அதனாலதான் பர்சன்டேஜ் நம்பரா தான் எடுத்துக்கிறேன். என் நம்பர் தானே அது. நமக்கு தான் பர்சன்டேஜ் ஆகணும், நம்ம தான் மாத்தணும். எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? தப்பா வரும்ல ஆன்சரு. 0 பாயிண்ட்லாம் வராது.
சொல்லுங்க சார். வேற என்ன ஃபார்முலா ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எக்ஸப்ட் சம் இஃப் கவுண்ட் இஃப். சம் இஃப் கவுண்ட் இஃப் ஆவரேஜ் அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் எக்ஸல்ல பிவட்ல தான் பண்ண முடியும். வேற அதை தவிர வேற எந்த மாதிரி ஃபார்முலாஸ்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இஃப் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றேன். இன்னொன்று பிரிக்கிறது. காலைல கம்பைன் பண்றது பார்த்தோம் இல்லையா, இப்போ பிரிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்ட் நேமுக்கு போயிடுவோம். இந்த பார்ட் நேம்ல இருந்து எனக்கு இந்த பிராக்கெட்டுக்கு அப்புறம் இருக்கு இல்லையா, ஹெச்டி, எஸ்டிடி, ஹெச்டி பிரேம் பெயிண்ட், எஸ்டிடி அசம்பிளி பெயிண்ட், இதெல்லாம் தனியாக வரும். இல்லை இந்த போல்ட்டுக்கு அப்புறம் ஐஃபன் இருக்கு இல்லையா, இந்த ஐஃபனுக்கு முன்னாடி இருக்கிறது தனியாக வரணும், இந்த ஐஃபன் இருக்கிறதுக்கு அப்புறம் தனியாக வரணும். இந்த மாதிரி பிரிக்கணும், காலத்தை பிரிக்கணும். ஸோ இதுக்கு லெஃப்ட், ரைட்டு, மிட்டு அப்படின்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாமலே இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை எடுத்துக்கிறேன். இந்த பிராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறது எனக்கு தனியாக வேற ஒரு இடத்துல வரணும், தனியாக வரணும். இங்கே வேண்டாம், பக்கத்து காலத்தில் வேற எங்கேயாவது வரணும். இந்த பிராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறது ஹெச்டி இல்லை, ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட்டுக்கு நடுவில் இருக்கிறது எனக்கு தனியாக பிரிக்கணும். எஸ்டிடி தனியாக பிரிக்கணும், பெயிண்ட் தனியாக பிரிக்கணும். ஸோ தனியாக பிரிக்கணும் வேற ஒரு காலத்தில். அப்போ நான் எங்கே போகலாம்? டிரான்ஸ்ஃபார்ம் போகலாமா, ஆடு காலம் போகலாம்? ஆடு காலமில் போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட், அதில் லென்த் இருக்கு பாரு, லெஃப்ட் ஃபர்ஸ்ட்ன்றது லெஃப்ட் சைடில் 3 கேரக்டர், ரைட் சைடில் 4 கேரக்டர். இங்கே அப்படி இல்லை. ஹெச்டி 2 இருக்கு, எஸ்டிடி 3 இருக்கு, பிரேம்ன்றது 4 இருக்கு, பெயிண்ட்ன்றது 5 இருக்கு. ஸோ நான் லெஃப்ட் ரைட்டு யூஸ் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? டெக்ஸ்ட் பிட்வீன் த டீலிமிட்டர், ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட்டுக்கு நடுவில் இருக்கிறது எனக்கு வேணும். இல்லை பிஃபோர், இப்போ எனக்கு இந்த அண்டர்ஸ்கோருக்கு முன்னாடி ரேடியேட்டர், சீட்டு, ஃபியூல்லாம் வேணும். அப்போ நீங்கள் என்ன கொடுக்கலாம்? டெக்ஸ்ட் பிஃபோர் டீலிமிட்டர், அந்த அண்டர்ஸ்கோருக்கு முன்னாடி இருக்கிறது. இல்லை எனக்கு இந்த ஐஃபனுக்கு அப்புறம் இருக்கிறதுனா டெக்ஸ்ட் ஆஃப்டர் டீலிமிட்டர்னு கொடுக்கலாம். ஏதாவது ஒன்றா செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ இந்த கமா, இந்த பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும் நான் தனியாக பிரிக்கணும்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட் பிட்வீன் டீலிமிட்டர், ஸ்டார்டிங் எது? ஓப்பன் பிராக்கெட். எண்டிங் லிமிட்டர் எது? க்ளோஸ் பிராக்கெட். அவ்வளோதான். ஸோ அந்த ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். பார்த்துருவோமா? ஓகே. லாஸ்ட்ல வந்து பாருங்க, ஒரு காலம் அந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது மட்டும் தனியா வந்திருக்கு. அப்படியே அங்கேயே பண்ணணும். நீங்க டிரான்ஸ்ஃபார்ம்ல போய் பண்ணுங்க. ஒரிஜினல் டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணுங்க. நான் ஒரிஜினல் டிஸ்டர்ப் பண்ண வேணா, தனியா வரணும், ஆடு போட்டுருக்கேன். ஆடு இருக்கும், அதுல இருக்கும். டிரான்ஸ்ஃபார்ம்ல போய் பண்ணுங்க. ஒரிஜினல் போயிடும். வேணான்னு தான் பார்த்தேன். எதுக்கு ஒரிஜினல் டிஸ்டர்ப் பண்ணணும்? புரியல. டிரான்ஸ்ஃபார்ம்னாலே அங்கதான். டிரான்ஸ்ஃபார்ம்னா இருக்கிறதா மாத்துறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபார்ம். தனியா வேணும்னா ஆடு காலம் தான் பண்ணணும். அங்கேயே பண்ண முடியும். தனியா தான் வரும். ஒரிஜினல் அங்கே தானே இருக்கும், தனியா தானே வரும். ஒரிஜினல் இருக்கு சார், லெஃப்ட் போட்டீங்கன்னா இங்கே தானே வரும். அதேதான். அது எப்படி தனியா வரும்? அங்கே ஒரிஜினல் டிஸ்டர்ப் ஆயிடுமா? நாங்க ஸ்பிளிட் இருக்கு. ஸ்பிளிட் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸ்பிளிட் வேணா பண்ணிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்ம்ல போனா அங்கே ஸ்பிளிட் காலம்ஸ் இருக்கு பாருங்க. ஐஃபன் வேணுமா? கடைசியில் வேணுமா, நடுவில் வேணுமா?
முதல்ல அந்த 2 நம்பரையும் பிரிச்சுக்கிட்டு அப்புறம் தான் கம்பைன் பண்ணணும். எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆடு மூலமா பண்ணிட்டு கடைசியில டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கடைசியில நடுவில் இந்த ஆடு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னு இருக்கும் பாருங்க. ஃபார்மேட்டுக்கு போனா ஆடு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் முன்னாடி பின்னாடி செஞ்சா தனியா பிரிச்சிருங்க சார். ஆடு சஃபிக்ஸ் போயிட்டு ஐஃபன் போடுங்க, அப்புறம் கம்பைன் பண்ணுங்க. அப்படிதான் பண்ணணும், சுற்றி தான் பண்ணணும், ஸ்ட்ரைட்டா கிடையாது. டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணா ஒரிஜினல் டிஸ்டர்ப் ஆயிடும். பிராக்கெட் அப்படி பிஃபோர் டீலிமிட்டர்னு கொடுங்க. பிராக்கெட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் தனியா வந்துடும். டெக்ஸ்ட் பிஃபோர் டீலிமிட்டர்னு கொடுங்க. ஆமா பண்ணுங்க. ஒரிஜினல் டிஸ்டர்ப் ஆயிடும் சார் சொல்லிட்டேன். டிரான்ஸ்ஃபார்ம் பை டீலிமிட்டர், அதாவது அண்டர் ஸ்கோர்னு வச்சுங்களேன். இந்த அண்டர் ஸ்கோருக்கு அப்புறம் இருக்கிறது தனியா போகணும், அண்டர் ஸ்கோருக்கு அப்புறம் இருக்கிறது தனியா வரணும். ஓகே, இங்க வந்துச்சு பாருங்க. இங்க தனியா 2ஆ பிரிஞ்சு இருக்க. அன்டூ பண்ணிக்க. பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது தான் வரும். பிராக்கெட் புரியல. ஆமாங்க, பிராக்கெட் உள்ள இருக்கிறதா வரும், பிராக்கெட் சேர்ந்து வராது. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஸ்பேஸுக்கு முன்னாடின்னு பண்ணணும். ஸ்பேஸுக்கு முன்னாடியில இருந்து எடுத்துட்டு வர மாதிரி. பிராக்கெட்டும் வேணும்னா ஸ்பேஸுக்கு அப்புறம் அப்படின்னு. இந்த ஸ்பேஸுக்கு அப்புறம் இருக்கிறது மட்டும் தனியா பிரியும், பிராக்கெட்டோட சேர்ந்து வரும். ஓகே, வேற இப்போ யாரோ கேட்டீங்க இல்லையா, எனக்கு இங்கேயே அப்பர் கேஸ் மாத்தணும், லோயர் கேஸ் மாத்தணும், கேப் லெட்டர் ஸ்மால் லெட்டர் இங்கேயே பண்ணணும். அதே டிரான்ஸ்ஃபார்ம்ல போயிடுங்க. ஃபார்மேட்டுக்கு போனா லோயர், அப்பர், கேப்லைஸ் ஈச் வேர்ட், ட்ரிம்மிங். ட்ரிம்மிங்ன்றது தேவையில்லாத இது பண்றது, கிளீன் பண்றது. இந்த ஜங்க்டு கேரக்டர்ஸ், தேவையில்லாத கேரக்டர்ஸ் எல்லாம் தூக்கி விடுறது, ட்ரிம் பண்றது, கிளீன் பண்றது எல்லாமே இங்க இருக்கு பாருங்க. கேப்லைஸ் ஈச் வேர்ட், முதல் லெட்டர் மட்டும் கேபிட்டல், மத்தெல்லாம் ரன்னிங் லெட்டர். அங்கேயே மாறும் பாருங்க, ஒரிஜினல்லே மாறிடும். ஈக்குவல் டு அப்பர் லோயர் போட்டீங்கன்னா பக்கத்துல தான் சார் வரும், இங்க வராது. ஆனா பக்கத்து காலம் தான் வரும். பட் இது டேட்டா ஆட் பண்ண இதெல்லாம் தானாவே மாறிடும். சரி சார், கடைசியா இஃப் மட்டும் பாத்துருவோம். பவர் பியூட்லாம் பார்க்க முடியாது, டைம் இல்லை, 4:30 ஆயிடுச்சு. இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒன்னா பாத்துக்கங்க எப்படின்னு. அதான் பண்ண முடியும். பாக்கலாம். இஃப் என்ன மேடம், பவர் பியூட் ஒரே ஒரு கான்செப்ட் தான் இருக்கு மேடம், ஒரு 1/2 hour ஆகும். எப்போ வேணா பண்ணிக்கலாம் லைஃப் லாங். அது இந்த டேட்டாலாம் அப்படியே தான் இருக்கும் சார், தாராளமா அனுப்பலாம். இதுவும் எக்ஸல் தானே, அவங்களையும் கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லுங்க. அவங்களுக்கு இந்த காமிக்க போறீங்களா, ரிப்போர்ட்டை காமிக்க போறீங்களா? இதை காமிக்க முடியாது, இதை டேபிளா வேணா போட்டுங்க. நீங்க அங்க ஆட் லோடு பண்ணும்போது டேபிளா போட்டீங்கன்னா டேபிளா தானே வரும்போது, அப்ப பாத்துக்கலாமே. நீங்க கனெக்ஷனுக்கு பதிலாக டேபிளா போட்டீங்கன்னா அவங்க பார்க்கலாம். அவ்வளோ சார். இஃப் மட்டும் முடிச்சிடுறேன் இதுல பவர் கொரியில. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரீஜன் வைஸ் லாஜிஸ்டிக் காஸ்ட் எடுத்துக்கலாமே. ஒவ்வொரு ரீஜனுக்கும் எனக்கு காஸ்ட் மாற போகுது. இங்கேருந்து மெட்டீரியல் போகுதுன்னு வச்சு, சவுத் ரீஜனுக்கு போனால் ஒரு காஸ்ட், நார்த் ரீஜனுக்கு போனால் ஒரு காஸ்ட், ஈஸ்ட் ரீஜனுக்கு போனால் ஒரு காஸ்ட். இதுக்கு எக்ஸல்ல இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இங்க என்ன பண்ணலாம், ஆட் காலம், கண்டிஷனல் காலம். ஆட் காலம்ல போயிட்டு கண்டிஷனல் காலமுக்கு போயிடு. ஆட் காலம், கண்டிஷனல் காலம். அதுல இந்த காலத்தோட பேர் என்னது? வாட் இஸ் த நேம் ஆஃப் த காலம்? மேபி லாஜிஸ்டிக் காஸ்ட்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள். லாஜிஸ்டிக் காஸ்ட். இஃப் இந்த காலத்தோட பேர் என்ன? வாட் இஸ் த நேம் ஆஃப் த காலம்? எதை வச்சு கம்பேர் பண்ண போறீங்க? மேபி ஐ வாண்ட் டு செக் இட் வித் ஜோன் நேம்.
ஜோன். இல்ல நீங்க டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோமா இல்லையா, கிரேட்டர் தென் டார்கெட்டா இருந்தா ஒரு ஆன்சர் வரணும், அச்சீவ்டு நாட் அச்சீவ்டு அதெல்லாம் நீங்க கொடுக்கலாம். இந்த கலரிங்லாம் நீங்க இங்க பண்ண முடியாது, அதெல்லாம் பிவட்ல தான். ஜோன், இஃப் ஜோன் இஸ் ஈக்குவல் டு, இங்கே இருக்கு பாருங்க, டஸ் நாட் ஈக்குவல் டு, பிகின் அண்ட் ஈக்குவல் டு சவுத்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள். இல்ல ஒரு காலத்தை வச்சு இன்னொரு காலத்தை நீங்க கம்பேர் பண்ணணும்னு வச்சுங்களேன், இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்களேன், செலக்ட் காலம். ஆக்சுவலையும் பிளானையும் கம்பேர் பண்ண, ஆக்சுவலோட பிளான் அதிகமாக இருந்தால் எஸ், இல்லைன்னா நோ அப்படி கூட பண்ணிக்கலாம் நீ. பட் நான் இப்போதைக்கு என்டர் வேல்யூ கொடுக்குறேன். ஜோன் இஸ் ஈக்குவல் டு சவுத். சவுத் ஜோனாக இருந்தால் எவ்வளோ காஸ்ட், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐ புட் சம்திங் 2000 வச்சுங்களேன் ஒரு உதாரணத்துக்கு. கேஸ் சென்சிட்டிவ் தான் சார், கேஸ் சென்சிட்டிவ். கேபிட்டல் ஸ்மால்லாம் கரெக்டாக கொடுங்க. சவுத்துக்கு எஸ் கேபிட்டல்லாம் எஸ் கேபிட்டல்லாம் கொடுக்கணும். கேஸ் சென்சிட்டிவ். ஆட் கிளாஸ். அதே ஜோனு நார்த்துன்னு எடுத்துக்கலாம். நார்த்தா இருந்தா சம்திங் மேபி ஐ புட் சம்திங் லைக் 5000 வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. சவுத் ஜோனா இருந்தா 2000 கொடுக்குறேன். நார்த் ஜோனா இருந்தா 5000 கொடுக்குறேன். ஆட் கிளாஸ் ஜோன், சும்மா ஒரு வெஸ்ட், இது ஒரு சம்திங் 3000 ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டு பார்க்குறேன். ஆட் கிளாஸ் zone maybe east 4000 வச்சுக்கோங்க. இது எதுவுமே இல்லையா, கடைசியா பாருங்க 0. நார்த்தும் இல்லை சவுத்தும் இல்லை. சப்போஸ் அவங்க எம்டியா இருக்கு நல்லா இருக்கு கொடுக்காம விட்டுட்டாங்க, அந்த ஜோன் நேமே கொடுக்காம விட்டாங்க அப்படின்னா 0ன்னு கொடுக்குறேன். இது எக்ஸல்ல 4 இஃப் எழுதணும் நீங்க. ஈக்குவல் டு இஃப், ஓப்பன் பிராக்கெட் பண்ணணும், டபுள் கோட்ஸ் பண்ணணும், க்ளோஸ் பிராக்கெட் பண்ணணும், 4 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணணும், நிறைய கமாலாம் யூஸ் பண்ணணும் எக்ஸல்ல. அப்படிங்க ரொம்ப ஈஸி. இந்த சவுத்லாம் நேரடியாக அடிக்க முடியாது எக்ஸல்ல, உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. டபுள் கோட்ஸ் போட்டு தான் அடிக்கணும். ஈக்குவல் டு போடணும், பிராக்கெட் ஓப்பன் பண்ணணும், அவ்வளோ வேலை இருக்கு. பட் இங்கே ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, அடிச்சு பாருங்க. எங்கெல்லாம் சவுத் ஜோன் இருக்கோ அங்கெல்லாம் 2000, நார்த் ஜோன் இருந்தா 4000 5000 எவ்வளவு கொடுத்தோமோ அதெல்லாம் வந்து இஃப் கண்டிஷன். ரைட். ஐ திங்க் இதோட டேட்டா டைப் சரியா இல்லை, ஏபிசின்னு இருக்கு, மாத்திடணும். டிடெக்ட் டேட்டா டைப் கொடுத்து மாத்திரீங்க, இல்லை வந்து நம்பரா மாற்றி விட்டுருங்க. டிரான்ஸ்ஃபார்ம்ல போயிட்டு டிடெக்ட் டேட்டா டைப். எஸ். இப்போ நான் இதை லோட் பண்ணலாமா ஃபுல்லா? எஸ் சார், எஸ் மேடம் சொல்லுங்க. ஹோம் டேப்ல போயிட்டு க்ளோஸ் அண்ட் லோட், க்ளோஸ் அண்ட் லோடு டு, க்ளோஸ் அண்ட் லோட், க்ளோஸ் அண்ட் லோட் டு. நான் என்ன பண்ணணும் இங்க? ஒன்லி கிரியேட் கனெக்ஷன் பண்ணலாமா சார்? ஒன்லி கிரியேட் கனெக்ஷன் ஆட் திஸ் டேட்டா மாடல் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? எனக்கு வேண்டாம், ஏன்னா அந்த பாட்டு மாஸ்டர் எனக்கு தேவையில்லை. பாட்டு மாஸ்டர் தான் வீலுக்கா போட்டு கொண்டு வந்துட்டோம், அது தேவையில்லை எனக்கு. எனக்கு தேவையானது அந்த சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான். அதனால இதை டிக் பண்ண கூடாது. ஒன்லி கனெக்ஷன். ஓகே, அப்புறம் இதுக்கப்புறம் ரைட் கிளிக் ஆன் த சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், லோடு டு ஆட் டேட்டா மாடல். இப்போ இதை வச்சு நீங்க ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் ஸ்பேர் பண்ணீங்கன்னா அந்த பவர் பிவட்டோடைய கான்செப்டை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்க அப்புறமா வீடியோ ரெக்கார்டிங் இருக்கும், அப்புறம் உங்களுக்கு பார்க்கறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஏன்னா நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா டைம் கண்டிப்பா அதிகமாகிடும்.
இந்த பவர் பிவோட்டோடைய கான்செப்டை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நீங்க அந்த வீடியோ பார்த்து அப்புறமா ட்ரை பண்ணுங்கன்னா நீங்க பண்ண ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா டைம் ஆகும். நான் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன். இருக்கு சார், இருக்கு, பாக்குறேன் சார், கட் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். நாளைக்கு கூட டேம்ல இருக்கும், அதான் எடுக்கிறேன். போன வாரம் டிவிஎஸ்க்கு எடுத்தேன். எல்லாம் யூடியூப்ல இருக்கு சார். உண்மையாக சொல்லலாம், நம்ம ஸ்லோ வெறி முடிச்சிருக்கணும் எல்லாத்தையும். ரொம்ப பிரேக்ஸ் இந்தியாவுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி பண்ணேன். அதெல்லாம் இருக்கு. நாளைக்கும் பண்ண போறேன், டேம்ல இருக்கு. நாளைக்கு நாளைக்கு அதுவும் இருக்கும். இல்லை, இதுவும் ஃபாஸ்டா முடிச்சிடறேன். பாருங்க சார், இது கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. இப்போ ஒரு சின்ன மல்டிபிள் ஷீட்ஸ் ஐடென்டிக்கல், மல்டிபிள் ஷீட்ஸ் ஐடென்டிக்கலா இருக்கு. எல்லாத்தையும் ஒன்னா கம்பைன் பண்ணி கன்சாலிடேட் பண்ணணும். மல்டிபிள் ஷீட்ஸ் ஐடென்டிக்கலா இருக்கு, கன்சாலிடேட் பண்ணணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்பெண்ட் query, அப்பெண்ட் query as new. கரெக்டா? மல்டிபிள் ஷீட்ஸ் ஒரே மாதிரி இருக்கு, அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே ஷீட்டா கொண்டு வரணும். நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? கன்சாலிடேட்ல நம்ம கம்பைன் பண்றதுக்கு அப்பெண்ட் query as new பண்ணோம். மல்டிபிள் ஃபைல்ஸ், நிறைய ஃபைல்ஸ் இருக்கு ஒரு ஃபோல்டர்ல நிறைய ஃபைல்ஸ் இருக்கு, ஐடென்டிக்கலா ஒரே மாதிரி இருக்கு. இத கம்பைன் பண்ணணும். இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணணும். இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரே ஃபைலா மாத்தணும். நம்ம என்ன யூஸ் பண்ணோம் ஞாபகம் இருக்குங்களா? கம்பைன் ஃபைல்ஸ் பண்ணோம். வெரி குட். மல்டிபிள் ஷீட்ஸ் நான் ஐடென்டிக்கல், ஒரு மாதிரி இல்லை. இந்த டேபிள் வேற மாதிரி இருக்கு, அந்த டேபிள் வேற மாதிரி இருக்கு. VLOOKUP-க்கு ஈக்குவலண்டா ஒன்னு பண்ணணும், லுக்அப்க்கு ஈக்குவலண்டா ஒன்னு பண்ணணும். அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம் ஞாபகம் இருக்குங்களா? ஒரு சின்ன சம்மரி, நம்ம என்னென்ன எதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணோன்ற புரியுதா? ஒரே மாதிரி ஷீட்டு, ஒரே மாதிரி டேட்டா இருக்கு, ஒரு 2-3 காலம் ஷஃபிள் ஆயிருக்கு, அதை பத்தி பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் கம்பைன் பண்ணணும், அப்பெண்ட் query as new கொடுக்கணும். மல்டிபிள் ஷீட்ஸ் தனித்தனி ஃபைலா இருக்கு ஒரு ஃபோல்டருக்குள்ள, அப்படின்னா கம்பைன் ஃபைல்ஸ் பண்ணணும். 2-3 ஷீட்ஸ் இருக்கு, ஐடென்டிக்கல் நான் ஐடென்டிக்கலா இருக்கு, லுக்அப்க்கு ஈக்குவல் என்ன பண்ணணும்? மர்ஜ் query பண்ணணும். ஓகே, 5-10 மினிட்ஸ் சார், ஒரு கான்செப்ட் மட்டும் முடிச்சிடறேன். சரி, நீங்க அதை வாட்ச் பண்ணுங்க. யூ cannot do this, ஏன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. திருப்பி உட்காந்து நான் டைப் பண்ணணும் சார், திருப்பி நான் டைப் தான் பண்ணணும். ஏற்கனவே ஒரு கம்பெனி பண்ணது இருக்கு பாருங்க, இதை ஒன்னா பார்த்து இருக்கு சார். ஓகேவா? க்ளோஸ் பண்ணலாமா இதை? ஸோ சாரி ஃபார் இட், ப்ளீஸ் வாட்ச் பண்ணுங்க. முக்கியமான கான்செப்ட் இது, எனக்கு விடுற மனசு இல்லை, உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இருக்கு. ஏன்னா இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் இது. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்கிப் திஸ் கான்செப்ட். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் பார்த்துக்குங்க, அப்புறமா ட்ரை பண்ணுங்க. இப்போ கடைசி ஃபைலுக்கு வந்துடுவோம். பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ஒரு ஃபைல் 16. ஆக்சுவலாக இது நீங்கள் தான் பண்ணணும், பட் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். 5 ஃபைல் இருக்கு பாருங்க. இன்வாய்ஸ், இன்வாய்ஸ் டிரான்ஸ், கஸ்டமர், லொகேஷன், 5மே டிஃப்ரெண்டான 5 ஃபைல். நீங்க SAP, ERP, ஆரக்கிள்ல இருந்து டவுன்லோட் பண்ணும்போது இப்படிதான் வரும். ஒவ்வொரு ஃபைலும் ஒவ்வொரு லொகேஷன்ல இருக்கும். இங்க ப்ராடக்ட் ஓபன் பண்ணினா ப்ராடக்ட் டீடைல்ஸ் இருக்கு, லொகேஷன்ல போய் பாத்தீங்கன்னா லொகேஷன் டீடைல்ஸ் இருக்கு, கஸ்டமர் டேபிள்ல கஸ்டமரோட டீடைல்ஸ் இருக்கு, இன்வாய்ஸ் டிரான்ஸ்ல இன்வாய்ஸ் டிரான்ஸ், இன்வாய்ஸ் டேபிள்ல இன்வாய்ஸ் டீடைல்ஸ் இருக்கு. இந்த 5 ஃபைலையும் கம்பைன் பண்ணி ஒரே ரிப்போர்ட்டா மாத்தணும்.
ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, மேபி ரீஜன் வைஸ்ன்னு எடுத்துக்கலாம். ரீஜன் வைஸ், ப்ராடக்ட் வைஸ். ரீஜன்றது லொக்கேஷன் டேபிளில் இருக்குது, ப்ராடக்ட்ன்றது ப்ராடக்ட் டேபிளில் இருக்குது, டோட்டல் அமௌண்ட் அது இன்வாய்ஸ் டேபிளில் இருக்குது. ஸோ இந்த 4 டேபிளையும் 5 டேபிளையும் இல்லை கஸ்டமர் வைஸ் இல்லை வந்து டேட் வைஸ் எப்படி வேணாலும் 5 டேபிளையும் கம்பைன் பண்ணி ஒரே ரிப்போர்ட்டாக மாற்றணும். மர்ஜி கொரி பண்ண முடியாது, அப்பண்டு கொரி பண்ண முடியாது, கம்பைன் ஃபைல்ஸும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் நீங்கள் அப்பண்டு கொரி பண்ணுவீங்க. எல்லா ஃபைலும் தனித்தனி ஃபைலாக இருந்தால் கம்பைன் ஃபைல் பண்ணுவீங்க. 2 காலத்தை பக்கத்து காலத்தில் கொண்டு வரனா மர்ஜி கொரி பண்ணீங்க. இங்கே எதுவுமே பண்ண முடியாது. எத்தனை மர்ஜி கொரி நம்ம பண்ண முடியும்? 5 டேபிளுக்கு 5 மர்ஜி கொரி பண்ண முடியாது. பட் இது 5த்தையும் சேர்த்து ஒரே ரிப்போர்ட்டாக ஈஸியாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த ரிப்போர்ட்டை எக்ஸலில் கொண்டு வந்துடுறேன், அப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ண வேணால் டைம் ஆகிடும். முதல்ல வழக்கம் போல் இம்போர்ட் பண்ணுவோம் டேட்டாவை. டேட்டா ஸ்டெப்ஸை நோட் பண்ணிங்க, அப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணலாம். டேட்டா, கெட் டேட்டா from file, from Excel workbook. எனிவே நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ இருக்க போது வேணும்னா அவர் சொன்ன மாதிரி இதோட நான் தனியாக கட் பண்ணி தனியாக அப்புறமா காமிக்க முடியுமான்னு பார்க்குறேன். கெட் டேட்டா ஃப்ரம் ஃபைல், ஃப்ரம் எக்ஸல் ஒர்க் புக். வழக்கம் போல் அந்த ஃபைலை செலக்ட் பண்ணுறேன். the file name is business transaction. ஆனால் 5 ஃபைலுக்கும் காமனாக ஏதோ ஒரு லிங்க் இருக்கும், காமனாக ஏதோ ஒரு இருக்கும், அதை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், அப்புறம் பண்ணிப்போங்க. ஸோ 5 ஃபைலையும் பவர் கொரியில் இம்போர்ட் பண்ணுறோம். 5 ஃபைலையும் நான் டிக் அடிச்சுக்கிறேன். ஐ எம் செலக்டிங் ஆல் த 5 ஃபைல்ஸ். ஷிஃப்ட் கீ பண்ணுறது தான் பெட்டரு. இப்போதைக்கு நான் டிக் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா 5 ஃபைலையும் டிக் பண்ணிக்கிறோம். ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா வழக்கம் போல் எக்ஸலில் பவர் கொரியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை கிளியர் பண்ணிவிடுங்க. தேவையில்லாத காலத்தெல்லாம் எடுத்து விட்டுருங்க. இமெயில் ஐடி அதெல்லாம் வேணும்னா எடுத்து விட்ருங்க. இப்போதைக்கு டைம் இல்லாதனால நான் அதெல்லாம் பண்ணலை. கஸ்டமர் டேபிளில் எந்த பிரச்சனையும் இல்லை, கிளியராக இருக்குது. இன்வாய்ஸ் டேபிள்லையும் எந்த பிரச்சனையும் இல்லை, க்ளீனாக இருக்குது. இன்வாய்ஸ் ட்ரான்ஸ்லேயும் ப்ராப்ளம் இருக்குது. சம் எம்டி காலம்ஸ் இருக்குது, 7, 8, 9, 10, 11. இது எடுக்கிறது பெட்டர். சூஸ் காலமில் போயிட்டு போட்டு சூஸ் காலம், தேவையில்லாத காலத்தெல்லாம் தூக்கிறேன். 7, 8, 9, 10, 11. லொக்கேஷன் டேபிளில் போய் பார்க்குறேன், ப்ராப்ளம் இல்லை. ப்ராடக்ட் டேபிளில் போய் பார்க்குறேன், ப்ராப்ளம் இல்லை. ஸோ எல்லா டேபிளும் ஒரு தடவை பார்த்துட்டோம். இவ்வளோ தான் பவர் கொரியோட வேலை. பவர் கொரி க்ளீனப் பண்ணுதான்னு கரெக்டாக பார்த்துடுறோம். க்ளோஸ் அண்ட் லோடு, க்ளோஸ் அண்ட் லோடு 2. வழக்கம் போல தான் க்ளோஸ் அண்ட் லோட், க்ளோஸ் அண்ட் லோடு 2. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஒன்லி கிரியேட் கனெக்ஷன், ஆட் டேட்டா மாடல் டிக் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா 5 டேபிளை பேஸ் பண்ணி ரிப்போர்ட் வேணும். எனக்கு 5மே வேணும், 5 டேபிளும் வேணும். ஸோ கண்டிப்பாக டிக் பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம பண்ணது தான், புதுசாக எதுவும் நான் பண்ணல. நெக்ஸ்ட் பண்ண போகிறது தான் இம்பார்ட்டண்டான ஸ்டெப்ஸு. ஸோ இந்த 5 டேபிளையும் கொண்டு வந்துட்டோம். இந்த 5 டேபிளை பேஸ் பண்ணி நான் ஒரே ரிப்போர்ட்டாக மாற்றணும், ஒரு டேஷ்போர்டாக. ஆக்சுவலாக ஒரு டேஷ்போர்டுக்கு நீங்கள் ஈவினிங்குள்ளே நீங்கள் கிரியேட் பண்ணுறது தான் டாஸ்க்கே. பட் இப்போ பண்ண முடியாதனால நான் பண்ணுறேன். 5 டேபிள் இருக்குது. கஸ்டமர் டேபிள், இன்வாய்ஸ் டேபிள், இன்வாய்ஸ் ட்ரான்ஸ், லொக்கேஷன், ப்ராடக்ட். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி லுக்கப் எழுத போகிறதில்ல, மர்ஜி கொரி எழுத போகிறதில்ல, அப்பண்டு கொரி எழுத போகிறதில்ல. எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே ரிப்போர்ட்டாக மாற்ற போகிறோம். 2வது முறையாக நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் பிவட், பவர் பிவட். சொல்லுங்கள், பவர் பிவட்டுக்கு எப்படி நான் போகலாம்? ஹவ் கேன் ஐ கோ டு பவர் பிவட்? பவர் பிவட், அப்புறம் மேனேஜ். இதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்கள் சொல்லுங்கள். டயக்ராம் வியூ. இங்கே வந்தீங்கனாலே 90% இப்போ வேலை முடிஞ்சிச்சு. இப்போ 5 டேபிள் இருக்குது பாருங்கள். இன்வாய்ஸு, கஸ்டமர் டேபிள் இருக்குது, இன்வாய்ஸ் டேபிள் இருக்குது, இன்வாய்ஸ் ட்ரான்ஸ். பக்கத்தில் ஒன்றா மூவ் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதா இருந்தால் மூவ் பண்ணி வச்சுங்க. இப்போது ஒவ்வொரு டேபிளுக்கும் ஏதோ காமன் லிங்க் இருக்கும் இல்லையா? லுக்அப் பண்ணுறதா இருந்தால் கூட ஏதோ ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை வச்சு தான் கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ சொல்லுங்களேன், ப்ராடக்ட் டேபிள் ஏதோ ஒரு டேபிள் கூட லிங்க் ஆகிருக்கு, ஏதோ ஒரு காலம். என்ன காலம் அது? ப்ராடக்ட் டேபிளுக்கு ப்ராடக்ட் ஐடியா. இன்வாய்ஸ் ட்ரான்ஸ்ல ப்ராடக்ட் ஐடி இருக்கு, இங்கேயும் ப்ராடக்ட் ஐடி இருக்கு. ரொம்ப சிம்பிள். இந்த ப்ராடக்ட் ஐடியை அப்படியே கிளிக் பண்ணி இன்வாய்ஸ் டேபிளில் இருக்க ப்ராடக்ட் ஐடி கூட ட்ராக் பண்ணிக்க. அது ரெண்டும் கனெக்ட் ஆகிடும்.
இல்ல அங்க இருந்து இங்க கிளிக் பண்ணுங்க, ரெண்டும் ஒண்ணுதான். மேல இருந்து கீழே வந்தாலும் சரி, கீழே இருந்து மேல போனாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். அடுத்தது லொகேஷன் டேபிள எது கூட கனெக்ட் பண்ணலாம் சொல்லுங்க பாக்கலாம். லொகேஷன் கஸ்டமர் டேபிள்ல லொகேஷன் ஐடி கனெக்ட் பண்ணோம். அப்புறம் வேற என்ன கனெக்ட் பண்ண நானு? அவ்வளவுதானா? தனியா ஒன்று நிக்குதே, இன்வாய்ஸ் நம்பர் இல்லையே. இங்க கஸ்டமர் ஐடியா? சரி, இங்கேயும் இருக்கு பாருங்க. இந்த இன்வாய்ஸ் நம்பர், இங்க இன்வாய்ஸ் நம்பர் இன்வாய்ஸ் டேபிள்லயும் இருக்கு, இன்வாய்ஸ் டிரான்ஸ்லயும் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரி 5 டேபிளும் கனெக்ட் ஆயிடுச்சு பாருங்க. டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. எது கனெக்ட் ஆகல சார்? கனெக்ட் ஆயிருக்க. அப்படி ஆகணும்னு அவசியம் இல்லை சார். அப்படி ரவுண்ட்ல வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா டைரக்டா இன்டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கணும். இதுல எதுவுமே கனெக்ஷன் இல்லையே, காமனா இல்லையே. கனெக்ட் ஆயிடுச்சு, 5 டேபிளும் கனெக்ட் ஆயிடுச்சு. இவ்வளவுதான் உங்களுடைய வேலை. இதுக்கப்புறம் நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்க இதுக்கப்புறம் ரிப்போர்ட் தான் பண்ணணும். ஸோ எது காமன் காலம்னு பார்த்து கரெக்டா கனெக்ட் பண்ணுங்க. எது இன்வாய்ஸ் நம்பர், அது ப்ராடக்ட் ஐடி. எது காமனா இருக்கோ அந்த காலத்தெல்லாம் மட்டும் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான் நம்மளுடைய வேலை. ஃபியூச்சர்ல இது கூட வராது. பவர் பிஐல அதுவே கனெக்ட் பண்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. பவர் பிஐல, எக்ஸல்லையும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும். பட் இப்போதைக்கு நீங்க கனெக்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. எஸ், க்ளோஸ் பண்ணிடுறேன் சார். இப்படி மூவ் பண்ணியே புரியல. டேபிளியா மேல வச்சு ட்ராக் வழக்கமா எப்படி பண்றீங்க ஒரு. ஓகே, இப்போ க்ளோஸ். இப்போ நாம ஒரு ரிப்போர்ட்டை பண்ண போறோம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். வழக்கம் போல இன்சர்ட் பிவட் டேபிள் ஃப்ரம் டேட்டா மாடல், நியூ ஷீட்டா எக்ஸிஸ்டிங் ஷீட்டா. ஓகே, இப்ப பாருங்களேன், 5 டேபிளுமே இங்க வந்திருக்கு. இதுக்கப்புறம் யூ கேன் பிளே வித் திஸ். எதை எங்க டிராக் பண்ணி எப்படி ரிப்போர்ட் வேணுமோ பண்ணிக்கங்க, உங்க இஷ்டம் தான். இப்ப பாருங்க, நான் ஒரு உதாரணத்துக்கு ப்ராடக்ட் டேபிள்ல இருந்து ப்ராடக்ட் நேமை கொண்டு வர போறேன். ப்ராடக்ட் நேமை தூக்கி ரோஸ்ல போடுறேன். எல்லா ப்ராடக்ட் நேமும் வருது. இன்னொன்று என்ன பண்ணுறேன், ரீஜன் நேம், சிட்டி நேம், கஸ்டமர் நேம். இப்போ லொக்கேஷன்ல போய் ரீஜன் நேம் இல்லை ஸ்டேட் நேம், சிட்டி நேம், ரீஜன் நேமை தூக்கி காலம்ல போடுறேன். பாருங்க, ப்ராடக்ட்ன்றது வேற ஒரு டேபிள், ரீஜன்றது வேற ஒரு டேபிள். இன்வாய்ஸ் டிரான்ஸ்ல போயிட்டு டோட்டல் அமௌண்ட்டை கொண்டு வர போறேன் சிக்மால. 3 டேபிள்ல இருந்து ரிப்போர்ட் பண்ணிருக்கு. 3 டேபிள். ஸோ இந்த மாதிரி எத்தனை டேபிள்ல இருந்து எத்தனை ரிப்போர்ட்டை வேணாலும் நீங்க டிராக் டிராப் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா 10, 20, 30, 40 டேபிள் இருந்தால் கூட கவலை இல்லை. ஃபார்முலா எழுத வேணாம், ஃபங்க்ஷன் எழுத வேணாம், எதுவுமே நான் பண்ணலை. ஒரே ஒரு விஷயம் பண்ண, பவர் பிவட்ல போய் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இனிமேல் நீங்க எந்த ரிப்போர்ட்டை வேணாலும் எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். யூ கேன் கிரியேட் எனி சார்ட்ஸ் ஆஃப் ரிப்போர்ட் லைக் திஸ். வெரி சிம்பிள், வெரி ஈஸி. திரும்ப சொல்ல, இதுக்கப்புறமும் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலன்னா பெரிய கிரைம். அதுதான் இவ்வளவு ஈஸியா இருக்கிறத விட்டுட்டு வீலுக்காப்ப போட்டு அந்த காலத்துக்கு கொண்டு வந்து இந்த காலத்தை அங்க கொண்டு போய் ஃபார்முலா எழுதி ஃபங்க்ஷன் எழுதி கனெக்ட் பண்ணுங்க, டிராக் பண்ணுங்க, அவ்வளவுதான் உங்களுடைய வேலை. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பா கனெக்ஷன் இருக்கும் சார். இல்லாம என்ன பண்ண, வீலுக்கப் கூட பண்ண முடியாது. கனெக்ஷனே எல்லாம் வீலுக்கப் கூட எப்படி எழுதுவீங்க? அதான் சொல்றேன், நான் எதுவுமே பண்ண முடியாது. காமன் ஃபீல்டு இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. நீங்க அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, எஸ்ஏபில இருந்து நீங்க எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா இருக்கணும். அப்படி எல்லாம் அது எஸ்ஏபியோட மாடலே கிடையாது. எந்த ஒரு டேட்டா சோர்ஸா இருந்தாலும் கண்டிப்பா லிங்க் இருக்கும். லிங்க் இல்லாம இருந்தா நீங்க எதுவுமே வீலுக்கப்போ எழுத முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அது தனி டேபிள்னு அர்த்தம். அப்பனா அந்த டேபிளுக்கு வேற எந்த டேபிளுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னா காமன் காலம் லிங்க் பண்றதுக்கு ஏதாவது இருக்கும் சார். எஸ்ஏபில இருந்து நீங்க எடுத்தீங்க, இஆர்பில இருந்து எடுத்தா 100% இருக்கும். அப்படி எல்லாம் அதுக்கு பேர் எஸ்ஏபி மாடலே கிடையாது, இஆர்பி மாடலே கிடையாது. ரிஃப்ரெஷ் தான், அது கூட ஆட்டோ ரெஃப்ரெஷ் பண்ற காணல.
1 hour once தானாவே ரெஃப்ரெஷ் ஆகும். அவ்வளவுதான். சோர்ஸ்ல இன்புட் கொடுத்து நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, இல்ல ஷெட்யூல் ரெஃப்ரெஷ் கொடுத்து விட்டுருங்க, தானாவே வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஷெட்யூலா இங்க query கனெக்ஷன் இருக்கு இல்லையா, இதுல அந்த டேபிள்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க, ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல போனீங்கன்னா அங்க இருக்கு பாருங்க, ரெஃப்ரெஷ் எவ்ரி 60 minutes 1 hour. டேபிள் இங்க இருக்கு இல்லையா, அதுல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. query கனெக்ஷன் வருதா, அப்ப ரைட் கிளிக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு டேபிள்ல இன்வாய்ஸ் ஸ்டாண்ட்ஸ்ல ரைட் கிளிக் பண்ணா ப்ராப்பர்ட்டிஸ்னு வரும் கடைசியா. அதுல போனா ரெஃப்ரெஷ் எவ்ரி 10 minutes 20 minutes 1 hour. ஆக்சுவலா இத பேஸ் பண்ணி வேணா அந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு அப்புறம் ஷேர் பண்றேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலா கடைசியா பவர் பிளே இதுதான் நான் உங்களுக்கு பண்ண சொன்னேன். 4-5 டேபிள்ல இருந்து ஒரு ரிப்போர்ட். இது இயர்லி ப்ராடக்ட் வைஸ் சம் ஆஃப் இன்வாய்ஸ் அமௌண்ட். இயர்லின்றது ஒரு டேபிள், ப்ராடக்ட்ன்றது வேற ஒரு டேபிள், கஸ்டமர்ன்றது வேற ஒரு டேபிள், இன்வாய்ஸ் டேட்ன்றது வேற ஒரு டேபிள், டோட்டல் அமௌண்ட் வேற ஒரு டேபிள், ரீஜன்றது வேற ஒரு டேபிள், ஸ்லைசர். இப்போ சவுத் ரீஜனை கிளிக் பண்ணா 2 டேபிளும் சேர்ந்து ஃபில்டர் ஆயிடும். இது 5 டேபிள்ல இருந்து வந்த ரிப்போர்ட். இப்போ நம்ம பண்ணதான் ரிப்போர்ட்டா நான் உங்களுக்கு பண்ண சொல்ல வேண்டியதா இருக்கும். இதை தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டா டேஷ்போர்டா பண்ண. சென்ட்ரல் கிளிக் பண்ணா 5 டேபிள்ல இருந்து வந்த ரிப்போர்ட்டும் உங்களுக்கு ஃபில்டர் ஆகும், வெவ்வேறு டேபிள்ல இருந்து வந்த ரிப்போர்ட். அதான் உங்களுக்கு நான் அசைன்மெண்டா கொடுக்க வேண்டியது ஃபைனலா. பட் அது பண்ண முடியாதனால எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஷேர் பண்றேன் சார், கொஸ்டின்ஸ் ஷேர் பண்றேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா இதெல்லாம் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும், எந்த ப்ராப்ளம் வராது. நீங்க ஃபார்முலா தான் எரர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு, இதெல்லாம் எரர் வர சான்ஸே இல்லை. அழகா டிராக் அண்ட் டிராப் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட இருக்கு. அதோட பெட்டர் வீடியோ இருக்கு உங்களுக்கு, அதை பார்த்துக்கலாம். டைம் தான் கம்மியா இருக்கு. ஓகே, ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிட்டேன் மேடம்.